शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यस्मात् सर्वमिदं प्रपञ्चरचितं माया जगज्जायते, यस्मिन् सृष्टति यास्ति चास्तसमये कल्पानुकल्पे पुनः। यं ध्यात्वा मुनयः प्रपञ्चरहितं विन्दन्ति मोक्षध्रुवं, तं वन्दे पुरुषोत्तमाख्यममलं नित्यं विभुं निश्चलम्। मुक्ता विद्रुमहेमनीलधवलच्छायैः मुखैस्तीक्ष्णैः युक्तामिन्दुकलां निबद्धमुकुटां तत्त्वार्थवर्णात्मिकां गायत्रीं वरदाभयाङ्कुशकशां शुभ्रं कपालं गदां शङ्खं चक्रमदारविन्दयुगलां हस्तैः वहन्तीं भजे। நமஸ்ததசே. இன்னைக்கு மூன்றாவது நாளாக காயத்ரி புராணத்தை கேட்பதற்காக இந்த சத்சங்கத்தில் கூடியிருக்கிறோம். புராணம் பஞ்சலக்ஷணம் அப்படிங்கிறது போல புராணத்தினுடைய லட்சணங்களாக இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார். ஒன்றொன்றாக சூத பௌராணிகர் சௌனக மகரிஷி கேள்வி கேட்க கேட்க ஒரு கேள்விக்கும் பதில் சொல்லிக்கொண்டே வருகிறார். இப்படி சொல்லிக்கொண்டே வரும்பொழுது நேற்றைக்கு பிரகிருதி புருஷ நிரூபணம் இதை பண்ணினார். புருஷன்னா யாரு, பிரகிருத்தினா என்ன, எந்த மாயாசக்தி அந்த நிராகாரமாக நிர்குணமாக இருக்கக்கூடிய பரபிரம்மத்தை இந்த பிரபஞ்ச சிருஷ்டியை பண்ண வைக்கிறதோ அந்த சக்தி தான் காயத்ரி தேவி என்பதாக நேத்திக்கு சொன்னார். பஞ்சபூதங்களினுடைய தோற்றத்தை நேற்றுக்கு சொன்னார். ஆகாசம்தான் முதல்ல இருந்தது, சப்த பிரம்மம் மட்டும்தான் முதலே இருந்தது. அந்த சப்த பிரம்மமாக இருந்த பொழுது 3 வியாகிருதிகள் முதலிலே தோன்றின. பூஹு புவஹா ஸ்வஹா அப்படிங்கிற 3 வியாகிருதிகள் தோன்றின. பிரணவ மாத்திரமாக இருந்தது, பிரணவம் அகார உகார மகார ஸ்வரூபமாக இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிகிட்டே வந்தார். அப்படி சொல்லிக்கொண்டே வந்தபொழுது அடுத்து காயத்ரி மந்திரத்துக்குள்ளே பிரவேசம் பண்ற சமயத்துல நம்ம நேத்திக்கு பிரவச்சனத்தை முடிச்சிருந்தோம். இன்னைக்கு அங்கிருந்து ஆரம்பிக்கிறோம். மனுஷியனாக பிறந்த எந்த ஒருவனுக்குமே ஞானம் அடைவது அப்படிங்கிறது தான் அவனுடைய லட்சியம்ங்கிறது அவனுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் அதை நோக்கி கொண்டுதான் ஓடிக்கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறதாக நம்ம ஏற்கனவே ஸ்தாபிச்சிட்டோம். அதுல இந்த இடத்துல காயத்ரி மந்திரஸ்வரூபமாக இருக்கிறாள் அப்படிங்கிறதுனால இந்த மந்திரத்துக்கு அதிகாரி யார் அப்படிங்கிற கேள்வி வர்றது. அதற்கும் முன்பாக இந்த லோகம், அதாவது இந்த பூமி, இப்ப நம்ம பூமி பந்துன்னு சொல்றோம் இல்லையா, இந்த பூமி கோளம் இது எப்படி உண்டாச்சு அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு லட்சணம் புராணத்துல கண்டிப்பா சொல்லணும் அப்படிங்கிறதாக அந்த கேள்வியை அடுத்து அவர் கேட்கிறார். அப்பிரமேயம் அநாதாரம் அவிகாரம் அநாகிருதி அத்விதீயம் அநாத்யந்தம் அவிநாசம் சிவாத்மனம் அமூர்த்தேன ஸ்வமூர்த்திஷ்ச நானா கல்பஸ்வலீலயா சர்வைஸ்வர்ய குணோ ஏதா சர்வஜானமயி சுபா. இப்போ இந்த பூமியை அரக்கர்கள் பாதாள லோகத்துக்கு எடுத்துட்டு போனா வராகரத உத்தாரணம் பண்ணினாருங்கிற கதை நம்ம எல்லாருக்குமே நன்னா தெரியும். இதை காயத்ரி புராணத்தினுடைய வெர்ஷன்ல சொல்றதுனால வராகரதை உத்தாரணம் பண்ணினாலும் புருஷன் பிரகிருதி இல்லாமல், அதாவது ஒரு சக்தி இல்லாமல் செயல்பட முடியாது. சக்திங்கிறது ஸ்திரீ ஸ்வரூபம் தான். சக்திங்கிற பேர்ல இருந்தே நமக்கு தெரியறது சக்திங்கிறது ஸ்திரீ ஸ்வரூபம் தான் அப்படிங்கிறது. வராக சுவாமியாக இருந்தாலும் அந்த வராகருக்கு உள்ளாக இருக்கக்கூடிய தேவி வாராகி. அந்த வாராகி எங்கிருந்து உற்பத்தியானாள் அப்படின்னா காயத்ரி தேவி இடத்திலிருந்து உற்பத்தியானாள் அப்படிங்கிறதாக இந்த ஒரு கதையை இப்போ சூத பௌராணிகர் சௌனகருக்கு முதல்ல சொல்றார். ஏன்னா முதல்ல நம்ம உட்கார்ந்து இருக்கிற பூமி எப்படி பிரதிஷ்டையாச்சு அப்படிங்கிற கதையை சொல்லணுங்கிற லட்சணம், அந்த லட்சணம் இருக்கிறதுனால அதை முதல்ல சொல்றார். இப்படி பூமியை அசுரால்லாம் எடுத்துட்டு போக வராக சுவாமியை பூஜிக்க வராக சுவாமி தன்னுடைய சக்தியாக இருக்கக்கூடிய வாராகி தேவியை அனுப்பி, அந்த வராகி எங்கேருந்து வந்திருந்தா அப்படின்னு கேட்டோம்னா காயத்ரி தேவியினுடைய அம்சமாக காயத்ரி தேவி அந்த வாராகி தேவியை உற்பன்னம் பண்ணி வாராகி தேவி அந்த பூமியை ஸ்தாபனம் பண்ணினாள் அப்படிங்கிறதாக இந்த சரித்திரத்தை முதல்ல சொல்றார். சொல்லிட்டு காயத்ரி மந்திரத்தை சொல்றார். நேற்றைக்கே சொல்லி இருந்தேன், காயத்ரி மந்திரம் வெகு விசேஷமாக வியக்தமாக எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று. கேசட்லாம் போட்டு எல்லா இடத்துலையுமே எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. யாருமே எங்க வேணாலும் போய் காயத்ரி மந்திரத்தை கேட்டுக்கலாம்.
அதிகாரி இல்லாதவாளும் காயத்ரி மந்திரத்தை சொல்லலாமா அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. அதெல்லாம் இன்னைக்கு வரப்போற கதைகள்ல நாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு புராணத்துல அது எல்லாமே கவராக போறது நமக்கு. முதல்ல அவர் பூஹு புவஹா ஸ்வஹா அப்படின்னு 3 வியாகிருதிகள் தோன்றித்து அப்படின்னு சொல்லினார். வெறும் பிரணவமாக இருந்ததிலிருந்து இந்த 3 வியாகிருதிகள் வந்ததுன்னு சொன்னார். அப்போ இப்போ காயத்ரி மந்திரத்தையே அவர் ஸ்லோக ரூபமா இந்த புராணத்துல கொடுக்கிறார். இது புராணத்துல இருக்கக்கூடிய ஸ்லோகம்ங்கிறதுனால நான் இதுல என்ன கொடுத்துருக்கோ அதை நான் அப்படியே உங்களுக்கு சொல்றேன். ஓம் பூர் புவஸ்வஹா தத் சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனஹா பிரச்சோதயாத் அப்படிங்கிற ஸ்லோகமாக இங்கே காயத்ரி தேவியினுடைய மந்திர ஸ்வரூபத்தை சூத பௌராணிகர் சௌனகருக்கு எடுத்து சொல்கிறார். இதற்கு உண்டான அர்த்தத்தை அவர் இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறார். இதற்கு மேலோட்டமான அர்த்தத்தை தான் இந்த சாப்டர்ல சொல்றார். இதுக்கு அப்புறம் வரப்போற அத்தியாயங்கள்ல அவர் ரொம்ப விஸ்தாரமாக இதற்கு உண்டான விளக்கங்களை கொடுக்கிறார். தத் சவிதுஹு, சவிதுஹுனா சூரியன், சவித்ரு தேவதை எல்லாருக்குமே தெரியும். அதனால காயத்ரிக்கு சாவித்ரின்னு ஒரு பேர் உண்டு அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே தெரியும். வரேண்யம் அப்படின்னா ரொம்ப சிரேஷ்டமா, பெஸ்ட் அப்படின்னு நம்ம இன்னைக்கு ஆங்கிலத்தில் சொல்றோமே, எது பெஸ்டாக இருக்கிறதோன்னு சொல்றோமே அதுதான் தத் சவித்துர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி, நாங்கள் தியானம் செய்கிறோம். தியோ யோ நஹா, நஹானா எங்களுடைய, தியோ தீனா புத்தி, அந்த புத்தியை பிரச்சோதயாத் நீங்கள் அதை தூண்டிவிட வேண்டும். பிரச்சோதயாத்னா தூண்டிவிட வேண்டும். எந்த ஒரு சூரியனாகப்பட்டவர் இந்த 17-14 லோகங்களிலும் சஞ்சாரம் செய்கிறாரோ, எந்த ஒரு சிரேஷ்டமான பிரத்யக்ஷமான தெய்வமாக இருக்கக்கூடிய சூரிய நாராயண சுவாமி, இந்த சவித்ரு தேவதையாக இருக்கக்கூடிய சவிதா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சவித்ரு தேவதை சாவித்ரியினுடைய துணை கொண்டு பிரத்யக்ஷமாக நமக்கு தேவதா தரிசனம் நித்தியம் நித்தியம் கிடைக்கிறது. கார்த்தால எந்திரிச்சாலும் நமக்கு சவிதா தரிசனம் தான், ராத்திரியும் தரிசனம் பார்த்துட்டு தான் நம்ம தூங்க போறோம். அதனாலதான் 3 சந்தியா காலங்களிலும் நாம் சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும். சூரியனை பார்த்து நாம் சந்தியாவந்தனம் செய்யறதுக்கு காரணம் அதுதான். நமக்கு சித்தர் பாடலே ஒன்று அதுக்கு பிரமாணம். காணாமல் கோணாமல் கண்டுகொடு ஆடுகான் போகுது பார் போகுது பார். காணாமல் கோணாமல் கண்டு கொடு அப்படின்னா, காணாமல் கார்த்தால நம்ம அர்க்கியம் விடுறச்ச சூரியன் நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடாது. சூரியோதயம் ஆகிறதுக்கு முன்னாடியே அர்க்கியம் கொடுத்துடணும். இந்த அர்க்கியம் ஏன் கொடுக்கணுங்கிற கதையும் இப்ப சொல்ல போறார். மாத்தியானிக வேளையில நம்மளுடைய நிழல் கோணாமல் இருக்க வேண்டும். நம்ம காலுக்கு கீழே நம்மளுடைய நிழல் இருக்க வேண்டும். இந்த பக்கமோ அந்த பக்கமோ, வலது பக்கமோ இடது பக்கமோ நிழல் சாஞ்சிடக்கூடாது. கோணாமல். சாயங்காலம் கண்டு, சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துடணும். அதாவது சூரியன் தன்னுடைய வேலையை பார்ப்பதற்கு கிளம்புகிறார், ஆத்திலிருந்து கிளம்புறார். அப்ப அசுராள்லாம் அரக்கர்கள்லாம் அவரை வேலை பார்க்க விடாமல் தடுப்பதால் அந்த அரக்கர்களை அழிக்கும் பிரம்மாஸ்திரமாக நாம் விடும் அர்க்கியம் வேலை பார்க்கும் அப்படிங்கிறதாக இதுல கதை. அதற்காகத்தான் அர்க்கிய பிரதானம் ரொம்ப ரொம்ப அவசியம். சந்தியாவந்தனம் பூரா பரணம் முடியாட்டி கூட அர்க்கிய பிரதானம் மட்டுமாவது கண்டிப்பாக செய்ய வேண்டும். நம்ம மகான்கள்லாம் சொல்லியிருக்கா, பெரியவாள்லாம் சொல்லியிருக்கானா, இதுதான் அதனுடைய பிராமணிக்கம். இதுதான் அட்லீஸ்ட் அர்க்கியமாவது விட வேண்டும். கோதூளி அர்க்கியமாவது விட வேண்டும். எனக்கு ஜலம் கூட கிடைக்கல அப்படின்னா ஜலம் கூட வேண்டாம், மாட்டினுடைய குழம்பு பட்ட மண்ணையாவது எடுத்து காயத்ரி மந்திரத்தை சொல்லி அர்க்கியம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதாக நமக்கு சாஸ்திர வசனங்களே இருக்கு. கோதூளி அர்க்கியம்னே பேர் அதற்கு. இந்த அர்க்கிய பிரதானம் அவ்வளவு முக்கியம். இந்த அர்க்கிய பிரதானத்துக்கு இருக்கக்கூடிய மந்திரம் காயத்ரி மந்திரம். இப்ப நான் சொன்ன மந்திரம். இந்த மந்திரத்தினுடைய மேலோட்டமான அர்த்தத்தை சூத பௌராணிகர் சௌனக மகர்ஷிக்கு சொல்லுகிறார். எந்த ஒரு சவித்ரு தேவதையானவர் இந்த 3 லோகங்களிலும் பிரகாசமாக இருக்கிறாரோ, இந்த 3 லோகங்களையும் பிரகாசிப்பிக்கிறாரோ, பூஹு புவஹா ஸ்வஹான்னு சொல்லக்கூடிய பூலோகம், புவர்லோகம், ஸ்வர்கலோகம் ஆகிய 3 லோகங்களையும் யார் ஒருவர் பிரகாசிப்பிக்க செய்கிறாரோ, அந்த சூரிய பகவானை நாங்கள் தியானம் செய்கிறோம். தீமஹி, நாங்கள் தியானம் செய்கிறோம். நஹா பிரச்சோதயாத் தியோ, எங்களுடைய புத்தியை அவர் தூண்டிவிடட்டும். இதுதான்ப்பா அதற்கு அர்த்தம் அப்படிங்கிறதாக இந்த சாப்டர்ல சொல்றார். சொல்லிட்டு மேற்கொண்டு சொல்றார், ஒருத்தனுக்கு காயத்ரி உபதேசம் பண்ணக்கூடிய வயக்கிரமத்தை சொல்றார். காமன் புகுவதற்கு முன் காயத்ரி புகுந்து விட வேண்டும். தமிழ்ல நமக்கு ஒரு வழக்கு இருக்கு. அதாவது ஒரு இளைஞன் இருக்கான், ஒரு சின்ன பையன் இருக்கான். அந்த சின்ன பையனுடைய மனசுல காமன் புகுறதுக்கு முன்னாடி, மன்மதன் புகுறதுக்கு முன்னாடி காயத்ரி புகுந்து விட வேண்டும். இதுக்கு நம்ம எல்லாம் எப்படி கற்பிச்சுக்கிறோம் அர்த்தம் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு ஒரு வயக்கிரமம் வந்துடுத்து, அவன் ஒரு பால்ய வயசுக்கு வந்துடுறான். அவனுக்கு ஆசைகள்லாம், உடல் ரீதியான ஆசைகள் ஏற்பட்டுடுறது. அதுக்கு முன்னாடியே காயத்ரி உள்ள புகுந்துடணும் அப்படிங்கிறது ஒரு அர்த்தமாக இருந்தாலும், ஆக்சுவலா மகான்கள்லாம் அப்படி நினைச்சா இந்த ஸ்லோகத்தை பண்ணியிருப்பா? கண்டிப்பா கிடையாது.
மன்மதனுடைய வித்யை வந்து ஸ்ரீவித்யில இருக்கு. அந்த மன்மத வித்யை தான் ரொம்ப பிரகாசமா எல்லாருக்குமே தெரியும். அந்த வித்யையை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி காயத்ரி எடுத்துக்கணுங்கிறதா இதனுடைய அர்த்தம். காயத்ரி இருந்தால்தான் ஸ்ரீவித்யைக்கு அதிகாரி. அதுக்கு இப்படியும் நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம். குழந்தைக்கு மற்ற லோகாயுதமான விஷயங்கள் தெரியறதுக்கு முன்னாடி காயத்ரி அவனுடைய மனசுக்குள்ள போயிடணும் அப்படிங்கிறதாகவும் தெரிஞ்சுக்கலாம். கர்ப்பாஷ்டமத்துல எல்லாருக்குமே உபநயனம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது சாஸ்திரம். 7வது வயசு நடக்கும் பொழுது, அதாவது கர்ப்பத்தில் இருக்கும் போதே முதல் வயசு ஆயிடுறது. அந்த கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு வயசையும் சேர்த்து கர்ப்பாஷ்டமத்துல உபநயனம் செய்விக்க வேண்டும் அப்படிங்கிறதாக சாஸ்திர வச்சனம். 7 வயசு பறந்து 7 வயசுக்கு உபநயனம் பண்ணிடணும். ரொம்ப தர்மாத்மாவாக ஸ்ரத்தாளுவாக இருக்கக்கூடியவர்கள் 5 வயசுலயே பூணல் போட்டு குழந்தையை சீக்கிரமாகவே கூட வேத பாடசாலைக்கு அனுப்பிச்சுடலாம் அப்படின்னு அதுக்கும் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கா. அப்போ இந்த உபதேசத்துக்கு உண்டான கிரமத்தை இவர் சொல்லிக்கொண்டு வரும்போது 4 விதமான வர்ணங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறத இப்ப முதல்ல சொல்றார் சூத பௌராணிகர். அந்த 4 வர்ணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத கேட்கிறார். அப்ப பிராமண ஜாதி, வைசிய ஜாதி, க்ஷத்ரிய ஜாதி, சூத்ர ஜாதி அப்படிங்கிற 4 வர்ணத்தை சொல்றார். இந்த 4 வர்ணம் மட்டும் இல்ல, 4 ஆசிரமங்கள் இருக்கு அப்படிங்கிறதாக அடுத்து சொல்றார். இந்த 4 ஆசிரமங்களை பற்றி சொல்ல வேண்டும் அப்படின்னு உடனே பிரம்மச்சரிய ஆசிரமம் தான் முதல் ஆசிரமம், அதுக்கப்புறம் கிரகஸ்தாசிரமம், அதுக்கப்புறம் வானப்பிரஸ்தம், அதுக்கப்புறம் சந்நியாசாசிரமம். இந்த 4 பேருக்கும் இந்த 4 ஆசிரமம், அதாவது ஒரு லைஃப் சைக்கிள் நம்ம இன்னைக்கு ஆங்கிலத்தை சொல்லுகிறோமே, இந்த லைஃப் சைக்கிளோட ஸ்டேஜஸ் இதை புராணத்தில் ரொம்ப அழகாக நமக்கு விவரித்து கொடுத்துருக்கா. பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் இப்படின்னு 4 ஆசிரமங்கள். அது போக இந்த 4 வர்ணங்கள். இந்த 4 வர்ணத்தவர்களுக்கும் வேதத்தில் அதிகாரம் இருக்கா அப்படின்னா புராண பிரமாணப்படி 3 வர்ணத்தவர்களுக்கு வேதத்தில் அதிகாரம் கொடுத்துருக்கா. சதுர்த்த வர்ணாளுக்கு வேதத்தில் அதிகாரம் கொடுக்கல. நமோந்தமான சப்தங்களுக்கு நமஹா நமஹான்னு எது முடியறதோ அந்த மந்திரங்களுக்கு அவளுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கா. அதனாலதான் நாம சங்கீர்த்தனம் யார் ஒருத்தரும் செய்யலாம் அப்படிங்கிறதுனாலதான் நாம சங்கீர்த்தனத்தினுடைய பெருமையை அடுத்து வரக்கூடிய அத்தியாயங்கள்ல சொல்ல போறார். காயத்ரியோட சகசிரநாமத்தை சொல்ல போறார். இது யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். இதுவும் காயத்ரி மந்திரத்துக்கு ஈக்குவலண்டான பலனை கொடுக்கக்கூடியது. இது வந்து யார் வேண்டுமானாலும் சொல்லலாம், எப்ப வேண்டுமானாலும் சொல்லலாம். தேசகால நியமங்கள் இல்லாமல் இந்த தேசத்துல தான் சொல்லணும், சுத்தமான தேசத்துல தான் இருக்கணும், இந்த காலங்கள்ல தான் சொல்லணும், இந்த காலம் தப்பி நம்ம சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி தேசகால நியமங்கள் எதுவுமே இல்லாமல் நாம சங்கீர்த்தனம் எங்க வேணாலும் எப்ப வேணாலும் எப்படி வேண்டுமானாலும் செய்யலாங்கிறது தான். கலியினுடைய தோஷங்கள் நிறைய இருந்தாலும், கலிகாலத்தினுடைய தோஷங்கள் நிறைய இருந்தாலும் கலியில ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நாம சங்கீர்த்தனம் தான். மற்ற யுகங்கள்ல கடுமையான தபஸ் பண்ணணும், மற்ற யுகங்கள்ல கடுமையான பிரம்மச்சரியத்தில் ஈடுபடணும், கடுமையான கோரமான தபசுகள், யாகங்கள், யஜ்ஞங்கள், வேள்விகள் இது எல்லாம் பண்ணினாதான் பரமாத்மாவை பிரத்யட்சமாக பார்க்க முடியும். ஆனா கலியில ஒன்னே ஒன்று பண்ணினா போறோம், நாம சங்கீர்த்தனம் பண்ணினா போறோம். அது எந்த தேவதையாக இருந்தாலும் எந்த பகவானாக இருந்தாலும் உடனே பிரத்யட்சம் ஆயிடுவார்ங்கிறது கலியினுடைய குணம். கலிக்கு தோஷம் நிறைய இருந்தாலும் கலியினுடைய குணம் இது. மற்ற யுகங்கள்ல ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்க வேண்டிய விஷயம் இதுல ரொம்ப சுலபமா கிடைச்சிடுறது. கஷ்டப்பட்டு கிடைக்கக்கூடிய சாமானுக்கும் சுலபமாக கிடைக்கக்கூடிய சாமானுக்கும் வித்தியாசம் இருக்குன்னா வித்தியாசம் இல்லவே இல்லை. அதே பிரம்மம் தான். அதே கஷ்டப்பட்டு எந்த பிரம்மத்தை அவ சாட்சாத்காரம் பண்றாலோ அதே பிரம்மத்தை ரொம்ப சுலபமா ரொம்ப ஈஸியா நம்ம இந்த நாம சங்கீர்த்தத்தின் மூலமா நம்ம சாட்சாத்காரம் பண்ணிடுறோம் அப்படிங்கறதான் கலியினுடைய குணம். இதையும் பின்னாடி வரும்போது சொல்ல போறார். அப்ப இன்னைக்கு விஸ்தாரமாக சொல்லி கொண்டு வரும்போது இந்த பூமியை வராகிங்கிற தேவி சக்தி வராகரனுடைய சக்தியாக இருந்து பூமியை உத்தாரணம் பண்ணி பூமியை பிரதிஷ்டை பண்ணினாள் அப்படிங்கிறதாக சொல்லிட்டு இந்த பூஹு, இந்த பூ தான் இந்த பூலோகம், இந்த பூகோளம் நம்ம சொல்றோமே, இந்த பூகோளத்தை பிரதிஷ்டை பண்ணதுக்கு அப்புறம் புவஹா ஸ்வஹா அப்படிங்கிற அந்த வியாகிருதிகளை சொல்றார், அந்த லோகங்களை சொல்றார். இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல படிக்கிறோம் இல்லையா, ட்ரோபோஸ்பியர், ஒரு ஸ்பியரா மேல மேல சொல்லிகிட்டே போறோமே. நம்ம பூமி பந்துக்கு மேல ஒவ்வொரு ஸ்பியரா இருக்கு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோமே. அதான் இதுல நம்ம புவர்லோகம், ஸ்வர்லோகம் இதெல்லாம் சொல்றோம். தேவர்கள் வானத்துல சஞ்சாரம் பண்ணாருன்னா இன்னைக்கு சேட்டலைட் சஞ்சாரம் பண்றதே தேவர்கள் நம்ம பண்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான்னு புராணத்துல வருது. சேட்டலைட் இன்னைக்கு நம்ம பண்றதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கு. பார்த்து டேட்டா அனுப்புறது, அதை வச்சு இவன் இங்க இருக்கான், இவன் இந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கான், ஜிபிஎஸ் இன்னைக்கு கண்டுபிடிக்கிறோம் இல்லையா. இதெல்லாம் புராணங்கள்ல இருக்கே. புராணங்கள்ல இல்லாத விஷயம் ஒண்ணு கிடையவே கிடையாது. அதனாலதான் நம்ம அறுதிட்டு சொல்லுகிறோம் வியாசோச்சிஷ்டம் ஜெகத் சர்வம். வியாசர் சொல்லாத விஷயம் இந்த லோகத்துல எதுவுமே பாக்கி கிடையாது. அன்னைக்கு தேவர்கள் சஞ்சாரம் பண்ணினாங்கிற சத்தியம்னா இன்னைக்கும் தேவர்கள் சஞ்சாரம் பண்றா, இன்னைக்கும் தேவர்கள் சஞ்சாரம் பண்றா, இன்னைக்கும் தேவர்கள் நமக்கு தெரியப்படுத்துறா, இன்னைக்கும் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. மேற்கத்திய அறிஞர்கள் இதற்கு ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்திலே பெயர் வைத்திருக்கிறார்கள்.
எதை நம்ம எழுதா கிளவி நம்மளுடைய மந்திர திரஷ்டாக்கள் தன்னுடைய தபோசக்தியின் மூலமாக இந்த மந்திரங்களை கண்டுபிடித்து நமக்கு தந்தார்கள் அப்படிங்கிறதாக நம்மளுடைய புராணங்கள் சொல்லுகின்றனவோ, இதற்கு ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ். நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு சப்தமும், நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இங்கே போய் இந்த ஆகாசத்தில், இந்த ஸ்பேஸில் போய் சேவ் ஆகிடும். இதற்கு ஒருத்தர் ஒரு மிஷின் பண்ணினார். அந்த மிஷினை அப்புறம் ஏலியன்ஸ் மாதிரி இருக்கிறவா அந்த மிஷினை நாசம் பண்ண சொல்லிட்டா, அதனால அவர் நாசம் பண்ணிட்டார் அப்படிங்கிறதாக ஒரு கதை சயின்ஸில் இருக்குது, புராணத்தில் இல்லை. நம்ம சயின்டிஃபிக் ரெக்கார்ட்ஸில், சயின்டிஃபிக் ஹிஸ்ட்ரியில், ஹிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸில் இப்போ நான் சொன்ன கதை இருக்குது. அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் எனக்கு ஞாபகம். அவர் அந்த இதுவை பண்ணினார், அந்த மிஷினை பண்ணின உடனே ஒரு ஏலியன் மாதிரி ஒருத்தர் இந்த மிஷின் இந்த யுகத்துக்கு ஆகாதப்பா, இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை அழிச்சிட்டார். யோசிச்சு பாருங்க, அந்த மிஷின் இருந்ததுன்னா துவாபர யுகத்தில், கிருத்த யுகத்தில், திரேதா யுகத்தில் நடந்த எல்லாம் நம்ம சிரவணம் பண்ணியிருக்கலாம், நம்ம கேட்டிருக்கலாம். அதை நம்ம ஏற்கனவே சிரவணம் பண்ணி கேட்டுதான் நம்ம மகான்களே, நம்ம மகரிஷிகளே நமக்கு கொடுத்துருக்கா. மந்திர திரஷ்டா அப்படிங்கிற கான்செப்ட் அப்போ பொய் இல்லை அப்படிங்கிறது இன்னைக்கு மேற்கத்திய விஞ்ஞானத்தின் மூலமாகவே நமக்கு தெரியப்படுகிறது. மேற்கத்திய இன்னும் நிறைய பேர் இங்கே கூகுளில் கூட பண்ணி பார்க்கலாம். ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ன்னு போட்டு எழுதினா ஹவு டு ஓப்பன் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ், ஹவு டு ரீட் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டே இருக்க போகுது. இதுக்கு தனியாக ஒரு குரூப்பே இருக்கு. இதை பாடமாக வேற நடத்துறா. இது நிறைய பேர் சொல்லியும் கொடுக்குறா. இன்னைக்கு இந்த ஜென்மத்தில் நான் ஒரு விஷயத்தை அடுத்த ஜென்மத்துக்காக நான் எனக்காக சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னா நான் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து அந்த எனக்குண்டான ஃபீல்டு, ஆகாஷிக் ஃபீல்டை ஓப்பன் பண்ணி அந்த விஷயத்தை நான் அங்கே சேகரம் பண்ணிட்டு அதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா அடுத்த ஜென்மம் நான் அங்கே எடுத்துக்கலான்னு நான் சொல்லலை, வெஸ்டர்ன் சயின்ஸில் சொல்கிறான். இன்றைய மேற்கத்திய அறிவியலாளர்கள் இப்படி செய்ய முடியும், இது சாத்தியம் அப்படின்னு சொல்றான். இதைத்தான் நம்மளுடைய புராணங்கள் என்ன சொல்கின்றன? மகரிஷிகள், மந்திர திரஷ்டாக்கள் ஆகாசத்திலே சப்தரூபமாக சஞ்சரித்து கொண்டிருந்த மந்திரங்களை தங்களுடைய தபோவலிமையினால் கண்டுபிடித்து நமக்கு மந்திரங்களாக கொடுத்திருக்கிறார்கள். ஒரு மந்திரத்துக்கு சந்தியாவந்தனம், சாதாரண ஒரு மந்திரம் சொல்றோம் அப்படின்னா அந்த மந்திரத்துக்கு உண்டான ரிஷி சந்தஸ் தேவதையை ஏன் சொல்றோம்? கிருபாஸ்மரணம் தான் காரணம். அவ நம்ம மேல வச்சிருந்த கிருப்பை, அவ அந்த மந்திரத்தை கண்டுபிடிச்சு நமக்கு கொடுத்தா இன்னைக்கு அந்த மந்திரத்தை நம்ம பிரயோகம் பண்றோம். ஆயாத்விதி அனுவாகசிய வாமதேவ ரிஷிஹி தேவி காயத்ரி சந்தகா காயத்ரி ஆவாகனை விநியோகா நம்ம சொல்றோம் அப்படின்னா எதற்காக? அவர் வாமதேவ ரிஷிங்கிறவர் தான் அதை கண்டுபிடிச்சு கொடுத்தார். இல்லாட்டி ஆயாத் வரதா தேவி அக்ஷரம் பிரம்ம சம்ஹிதம்ங்கிற மந்திரம் நமக்கு தெரியாது. அப்போ இந்த ரிஷி சந்தஸ் தேவதைங்கிறது ரொம்ப ரொம்ப பிரதானம் அப்படிங்கிறதாக அடுத்து சொல்லுகிறார். இதற்கும் ரிஷி சந்தஸ் தேவதை உண்டு, இந்த மந்திரத்துக்கும் ரிஷி சந்தஸ் தேவதை உண்டு. இந்த மந்திரத்தினுடைய ரிஷி சந்தஸ் தேவதையை கொடுக்கிறார். இது எல்லாமே குருமுகமாக கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள். நேற்றைக்கு நான் பேசும்போது சொன்னேன், எல்லா இடத்துலையும் பிரகாசமாக காயத்ரி மந்திரம் இருந்தாலும் அதனுடைய புனிதத்துவம் கெடாது. ஏன்னா இதனாலதான் கெடாது. இது மட்டும் இல்ல, கலிகாலத்துல காயத்ரி மந்திரம் எல்லா இடத்துலையும் பிரகாசமாயிடும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த காலத்திலேயே மகரிஷிகள் அதற்கு சாபம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த மந்திரத்துக்கு ஒரு சாபம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த சாபத்தை உத்தாரணம் பண்ணிட்டு தான் அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணினால் அதற்குண்டான பலன் கிடைக்கும். அதெல்லாம் பின்னாடி விஸ்தாரமாக சொல்ல போகிறார். அதுக்கு சவுனகர் கேள்வி கேட்க போகிறார், சூத்திரர் அதற்கு பதில் சொல்லிட்டே வரப்போகிறார். அப்போ இன்னைக்கு நம்ம பண்ற காயத்ரி ஜபம்லாம் வேஸ்டா அப்படின்னா வேஸ்ட் கிடையாது. நேற்றுக்கே நான் சொல்லிட்டேன், யாதிருஷி ஸ்ரத்தா தாதிருஷி சித்திஹி. எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு நம்பிக்கை இருக்கிறதோ, எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு ஸ்ரத்தை இருக்கிறதோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு அதற்குண்டான பலன் கண்டிப்பாக கிடைத்தே தீரும். காயத்ரிங்கிற பேர் போரும். மந்திரம்லாம் ரெண்டாம் பட்சம். காயத்ரி அப்படிங்கிற பேரு முதல்ல நாமம் தானே. முதல்லே நாள் நான் சொன்னது போல, முன்னர் அவன் நாமம் கேட்டாள், பின்னர் மூர்த்தி இருக்கும் மண்டம் கண்டாள் அப்படின்னு. அப்பர் ஏன் முதல்ல நாமத்துக்கு பிரதானம் கொடுத்து சொல்றாருன்னா, நாமம் தான் முதல்ல. இந்த மதுகைட்ட இதுவே இந்த அசுரர்களுடையது விஷ்ணு கர்ண மலோத்பூதம். காதில் இருக்கக்கூடிய அழுக்கின் ரூபமாக அசுரர்கள் வந்தார்கள் அப்படிங்கிறதாக நமக்கு புராண கதை. காதில் இருக்கிற அழுக்குன்னு ஏன் சொல்லணும்? இதுக்கு என்ன காரணம்? ஏதோ ஒரு காரணம் இருக்கிறதுனால தானே காதில் இருக்கக்கூடிய அழுக்குன்னு சொல்றா. கர்ணமலோத்பூதம்னு சொல்ல வேண்டிய காரணம் என்ன? நமக்கு சந்தியாவந்தனத்தில் உண்டு. உபஸ்தானம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய சம்பிரதாயங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம முகத்தை சுற்றி சொல்லுவோம், ஜாத வேத சேசுனவா மசோமராதி எதோ நிதாஹாதி வேதாக சனஃபர்ஷ துர்கான் விஸ்வான் ஆவேசுந்து மதி துர்தாத் அக்னிஹி பத்ரம் கர்ணேபி சுனயாமதேவா பத்ரம் பஷ்யம் அக்ஷபிரஜத்ராக சொல்லுவோம். நம்மளுக்கு சம்பிரதாயத்தில் உண்டு. வலது காதை சுண்டு விரலால் சுத்தின்னு சொல்லுவோம். ஏன்னா நல்ல விஷயங்களே நான் கேட்க வேண்டும், நல்ல விஷயங்களே என்னுடைய காதுக்குள் புக வேண்டும்ங்கிறதுக்கு தான் அந்த பிரயோகமே. ஏன் நல்ல விஷயங்களை கேட்க வேண்டும்னா, முதல்ல ஒருத்தனுடைய மனசுல கெட்ட எண்ணம் அல்லது கெட்ட விஷயம் ஒன்று உதிக்கிறதுனா அதுக்கு காரணம் காது. முதல்ல இப்படி ஒன்று இருக்காமா அப்படின்னு கேட்டுப்பான்.
அதனாலதான் வம்பு பேசக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான். முதல்ல கேட்கறதுல இருந்து தான் ஆரம்பிக்கிறது. இப்படி ஒரு இடம் இருக்கான், ஓ அப்ப அதை போய் பார்க்கணும், அடுத்து அங்க போவான், பாப்பா, அங்கேயே உட்காந்துருவான், அங்கேயே செட்டில் ஆயிடுவான். அசத் சங்கம் பர்மனண்டா செட்டில் ஆயிடுவான். இங்க ஒரு சத் சங்கம் நடக்கிறதுனா வர முடியாது, வாசனா பலம். அசத் சங்கத்துல போய் சுகம் கண்டுடுத்துனா அப்புறம் அவ்வளவு சீக்கிரமா அது அங்கிருந்து வெளியில வராது. இதற்கு காரணமாக மூல காரணம், ரூட் காஸ் எது? காது. அவன் முதல்ல கேட்டான், இங்க இப்படி ஒரு இடம் இருக்கான், இங்க இப்படி ஒண்ணு நடக்கிறதா, நீ வேணா போய் ரொம்ப சுகமா இருக்குமா, காதால கேட்டான். அப்ப இந்த காது தான் காரணம். அதுக்காக தான் நம்ம நம்மளோட பிரயோகத்திலேயே சொல்லியிருக்கு. ஜாதவேதத்தை நம்ம எப்படி நம்மளுடைய பவித்திர விரலால முகத்தை சுற்றி கொண்டு சொல்லுகிறோமோ, அதே போல பத்ரங்கரநேபி நம்ம சுண்ட விரலால காதை சுத்தின்னு சொல்றோம். அதனாலதான் புராண கதைகள்ல கர்ணமலோத்பூதம், காதில் உண்டான அழுக்கிலிருந்து இந்த தாமச குணத்தை கொண்ட அசுரர்கள் அரக்கர்கள் உண்டாகினார்கள் சொன்னதுக்கு காரணம், எந்த ஒரு தீய விஷயத்திற்கும் எந்த ஒரு தீய எண்ணத்திற்கும் மூல காரணம் காதில் முதலில் நாம் கேட்கும் விஷயம்தான். இன்னைக்கு நம்ம கேட்கிற விஷயங்கள்னால தான் நமக்கு பிரச்சனை. இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் சிச்சுவேஷன், பேண்டமிக் சிச்சுவேஷன்ல கேட்கக்கூடிய விஷயங்கள்னால தானே பிரச்சனை. இங்க இப்படி நடக்கிறதா, அங்க அப்படி நடக்கிறதா, வேக்சினேஷன் போட்டுக்க போறவங்க கூட போக மாட்டான், ஏன்னா வேக்சினேஷன் இப்படி நடக்கிறதா அப்படி நடக்கிறதா, இது ஆயிடுமா அது ஆயிடுமா. விஷயம் கேட்கறது தானே காரணம். முதல்ல கேட்கறது தான், பாக்குறது பிரத்யட்சம் பாக்குறதுலாம் அப்புறம் ரெண்டாம் பட்சம். முதல்ல கேட்டுட்டாலே பார்த்த மாதிரி இவனே கற்பனை பண்ணிட்டு சொல்ல ஆரம்பிச்சிடுவான். அதனாலதான் நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருக்க வேண்டும், சத் விஷயங்களாக இருக்க வேண்டும். அப்படிங்கிறதுக்கு காரணம் இதுதான். காதின் வழியாகத்தான் எது ஒன்றுமே நமக்கு உள்ள போகிறது. ஏன் சத் சங்கத்தை நம்ம பகவத் பாதாள் முதல் படியாக வச்சாருன்னா, காதுல முதல்ல நல்ல விஷயம் விழணும். புரியறது புரியல இதெல்லாம் ரெண்டாம் பட்சம். உன் காதுல முதல்ல நல்ல விஷயம் விழறதா, பகவானை பற்றின விஷயங்களை நீ கேட்கிறாயா, பகவான் நாமத்தை நீ கேட்கிறாயா, அதுவே மகா புண்ணியம். சத்சங்கத்தினுடைய பெருமையை சொல்றதுக்காக சொல்றேன், டீவியேட் ஆகல. ஒரு கதை, புத்தரினுடைய வாழ்க்கையில ஒரு கதை வருது. ஒரு திருடனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போகும்பொழுது ராஜாவினுடைய முன்னாடி அவனை கொண்டு போய் நிறுத்தணும். ஒரு சத்சங்கம் நடந்துட்டு இருக்கு, புத்தர் உட்காந்து இருக்கா, எல்லா சிஷ்யர்களும் உட்காந்து இருக்கா. புத்த பூர்ணிமாவா நேற்றுக்கு இருந்ததுனால இன்னைக்கு புத்தருடைய ஞாபகம் வந்தது. அவன் அந்த சத்சங்கத்தை கிராஸ் பண்ணி போகணும். அவ்வளோ சிஷ்யாலாம் கிராஸ் பண்ற தூரம் வரைக்கும் அவன் அந்த 2 வாக்கியத்தை கேட்கறான். தேவர்கள் இருக்கிறார்களே, தேவர்களுக்கு வியர்க்காது, தேவர்களுக்கு நிழல் கிடையாது, தேவர்களுடைய கால் பூமியிலே படாது அப்படின்னு பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்கார் புத்தர். இப்படியாக தேவத்துவத்தை ஒரு மனிதன் முதல்ல அடைகிறான் அப்படிங்கிறதாக அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவளதான் கிராஸ் பண்ணி போயாச்சு. இவன் அகப்பட்டுண்டானே ஒழிய இவனுக்கு எதிரான சாட்சியங்கள், பெரிய பெரிய சாட்சியங்கள் எதுவுமே கிடையாது. இவனுக்கு தண்டனை கொடுக்க முடியாது, இவனாதான் ஒத்துக்கணும். அப்படிப்பட்ட கேஸ் அது. அப்ப மந்திரிமார்கள் என்ன பண்றான்னா, ரொம்ப சமயோஜிதமாக தேவர்கள் மாதிரி 4 பேருக்கு வேஷம் போட்டு விட்டு ஒருத்தர் சொல்றார், நான் தான் அக்னி பகவான், நீ திருடினதை நான் பார்த்தேன், ஒழுங்கா ஒத்துக்கோ, இல்லாட்டி உனக்கு நரகம் தான் கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டு போறான். இன்னொருத்தன் வரா, நான் தான் வாயு பகவான், உன்னோட வாயு மூச்சாக நான் தான் இருந்தேன், நீ தான் திருடினா ஒத்துக்கோ அப்படின்னு இந்த மாதிரி தேவர்களை வச்சு மிரட்டுறா இந்த மந்திரிமார்கள்லாம். அந்த புராண பிரவச்சனத்தை கிராஸ் பண்ணின ஒரு க்ஷணம் அவன் கேட்ட அந்த வார்த்தை, அவன் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கறான். இவாளுக்கு வேர்க்கிறது, இவாளோட கால் பூமியில பதியறது, இவாளுக்கு நிழல் இருக்கு, இவர்கள் தேவர்கள் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிண்டா. சுவாமி நான் திருடவே இல்லை, நான் திருடவே இல்லை, நான் திருடவே இல்லைன்னு 3 தடவை சொன்னா. எந்த சாட்சியமும் இல்லாதனால அவனை விடுவிக்க நேர்ந்தது. விடுவிச்சோன்னா எங்க போனா, அடுத்து திருட போனானான்னு பார்த்தா கிடையாது. இதுதான் வாசனா பலம், இதுதான் கலியினுடைய அழகு. சத்சங்கத்துக்கு வந்துட்டா திரும்ப 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 சத்சங்கத்துக்கு வரணும் வரணும் வரணுங்கிற எண்ணத்தை கலி கொடுக்குமா. எப்படி அசத்சங்கத்துக்கு போனா அந்த பலனை கொடுக்கறதோ, சத்சங்கத்துக்கு வந்தாலும் இந்த பலனை கலி கொடுக்கும். கலி காலம், காலம் என்பது நியூட்ரல், நம்ம தான் அதை பயன்படுத்திக்கணுமே ஒழிய காலம் நியூட்ரல் தான். உடனே புத்தர் காலில் விழுந்தா, என்ன உங்களோட சத்சங்கத்தில் சேர்த்துக்கோங்க, என்ன நீங்க ஒரு சீடனா ஏத்துக்கணும். ஒரே ஒரு க்ஷண சத்சங்கத்தினுடைய பலன் அவனோட உயிர் காப்பாற்றப்பட்டது. இல்லாட்டி எனக்கு சிரச்சேதம் தான் அவனுக்கு. அப்படி கிராஸ் பண்ணி போகும்போது காதுல விழுந்த விஷயம். அப்போ 1 மணி நேரம் நம்ம புராண பிரவச்சனம் கேட்கிறோம்னா நம்ம கவலையே பட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம எல்லாருக்கும் இப்போ ரிசர்வ் ஆயாச்சு, சொர்க்கத்துல சீட் ரிசர்வ் ஆயாச்சு. அப்போ இந்த மந்திரத்தினுடைய விஷயங்களை சொல்லிக்கொண்டு வரும்பொழுது இந்த நியமங்களை சொல்லிக்கொண்டு வருகிறார். அப்போ இந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேயே, அதாவது காமன் புகுவதற்கு முன்பு காயத்ரி புகுந்து விட வேண்டும் அப்படின்னு நம்ம சொன்னது போல, விஷய சுகங்கள் இன்ன இதுன்னு குழந்தைக்கு தெரியறதுக்கு முன்னாடியே
காயத்ரி அவனுடைய மனசுல போயிடுத்துன்னா அவன் விவேகியாக மாறிவிடுவான். அவனுக்கு ஒரு விவேகம் ஏற்பட்டு விடும். இது நமக்கு வேண்டியது, இது நமக்கு வேண்டாதது, இது தர்மம், இது அதர்மம், இது எல்லாத்தையும் எப்படி, ஏன்னா புத்தியோ யோனஹா பிரச்சோதயாத், எங்களுடைய புத்தியை தூண்டி விடுங்கள். அப்ப புத்தியை தூண்டியாச்சுன்னா எது சத்து எது அசத்துன்னு தெரிஞ்சிடுமா தெரிஞ்சிடாதா? எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சிடுமா தெரிஞ்சிடாதா? அதனாலதான் இந்த ஒரு விஷயத்தை சொல்றா. அப்போ இவர் இந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்தினுடைய தர்மங்களை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். பிரம்மச்சரிய ஆசிரமம்னா என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, பிரம்மச்சரிய ஆசிரமம் இந்த லைஃப் சைக்கிளோட ஸ்டேஜஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அந்த காலத்துல எல்லாருமே பிரம்மச்சாரிகளாக இருந்தார்கள். அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்ங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நாம கேட்கிறோம், ரொம்ப மனசுக்கு கஷ்டமான விஷயங்கள், புலனடக்கம் இல்லாததால் நடக்கக்கூடிய வர விஷயங்கள், இதெல்லாம் நம்ம நிறைய கேட்கும்படியாக இந்த கலிகாலத்தில் ஏற்படுகிறது. ஏன் காரணம் என்னன்னா, நம்ம விவாகத்தினுடைய வயசை மாத்திட்டோம். அந்த காலத்துல 16 வயசுல சமாவர்த்தனம் பண்ணி விவாகம் பண்ணிடுவான். அந்த 16 வயசு வரைக்கும் தான் அவன் பிரம்மச்சரியம் அனுஷ்டிக்கணும். ஒரு குழந்தை 16 வயசு வரைக்கும் பிரம்மச்சரியம் அனுஷ்டிச்சு அவனோட பூர்ணமா அவன் கணபாட்டிகளாக ஆடுறதுக்கு 16 வருஷம் போறோம். அவனுக்கு 7 வயசுல பூணல் போட்டு வச்சானா 16 வருஷத்துல அவன் எல்லாம் பூர்ணமா அத்தியனம் பண்ணி கணபாட்டியா வெளியில வந்துடலாம். அதுக்கப்புறம் சமாவர்த்தனம் பண்ணி வச்சுட்டா இமீடியட்டா என்ன பண்ணுவானா, ஒரு கன்யகாதானம் ஸ்ரீ தர்மத்தில் அடுத்து சொல்ல போறார். ஒரு பெண் குழந்தை ப்ரௌடையாகிறதுக்கு முன்னாடியே, பெரியவளாகிறதுக்கு முன்னாடியே பண்றதுக்கு பேரு தான் கன்யாதானம்னு பேர். இன்னைக்கு அதெல்லாம் அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்களாலும் நம்மளுடைய சௌகரியங்களாலும் இன்னைக்கு எல்லாமே மாறிடுது. ஆனா இதெல்லாம் தர்மம், இதெல்லாம் புராணத்துல இருக்கு. நான் உங்களுக்கு சொல்றேன், சூதர் சொல்றார், சவுனகருக்கு சொல்றார், அதை நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப பிரம்மச்சாரி அப்படிங்கிறவர் 16 வயசு வரைக்கும் பிரம்மச்சாரி. 16 வயசுல அவனுக்கு விவாகம் ஆயிடணும் அப்படிங்கிறார். அவன் 16 வயசுல கிரகஸ்தாசிரமத்துக்குள்ள போயிடணும். அந்த 16 வயசுக்குள்ள அவன் கிரகஸ்தாசிரமத்துல போகாததுனால வரக்கூடிய வக்கரமான விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தர்மமாக இருக்க வேண்டிய காமம் அதர்மமாக போவதற்கு காரணம் இதுதான். அதாவது ஸ்வஜாதியில உள்ள விஷயங்களை யாரும் அனுஷ்டானம் பண்றது இல்லை. எல்லா ஜாதியிலுமே எல்லாருக்கும் சட்டத்திட்டங்கள் உண்டு. பிராமணாளுக்குன்னு மட்டும் இல்லாம எல்லா ஜாதியிலையும் எல்லாருக்கும் சட்டத்திட்டங்கள் உண்டு. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜாதியுமே தெய்வ சம்மதமான ஜாதி தான், தெய்வத்துக்கு பயந்த ஜாதி தான். தெய்வத்துக்குன்னு அவ ஏதோ ஒரு வழியில ஏதோ ஒரு வகையில அவளும் இந்த நமக்கு சந்தியாவந்தனம் இருக்கிற மாதிரி அவளுக்கும் ஏதோ ஒரு பூஜா நியமங்கள் ஏதோ ஒரு விஷயங்கள் இருந்துட்டேதான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நாட்டுக்கோட்டை செட்டியார்கள்லாம் எடுத்துட்டேன்னா அவள்லாம் ரொம்ப நன்னா சுவாமியை இது பண்றது, ஆராதனை பண்றது, சுவாமிக்கு தனி ரூபம் கொடுக்கறது, அதுக்காகவே தர்மத்தை சம்ரட்சணம் பண்றதுக்காகவே விவாகம் பண்ணிக்கிறது. இப்படித்தான் எல்லாருக்கும் இதுதான். பிராமணாளுக்கு மட்டும் இல்ல, வைசியாளுக்கு மட்டும் இல்ல, க்ஷத்ரியாளுக்கு மட்டும் இல்ல, சூத்ராளுக்கும் சேர்த்தே தான். எல்லாருக்கும் இதுதான். எல்லாரும் தப்பா என்ன நினைச்சுக்கிறா அப்படின்னா, இந்த 4 வர்ணங்களை இப்படி தலை, தோள், தொடை, கால்னு சொன்னதுனால தப்பா நினைச்சுக்கிறா. கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஒரே புருஷன் கிட்ட இருந்து வந்தால் எப்படி அது வெவ்வேறு இதுவா ஆகும்? ஒரே பரமபுருஷன் தானே, ஒரே பரபிரம்மம் தானே. ஒரே பரபிரம்மத்தினுடைய முகத்திலிருந்து பிராமணன் தோன்றினான், பாகுவிலிருந்து க்ஷத்ரியன் தோன்றினான், தொடையிலிருந்து வைசியன் தோன்றினான், காலிலிருந்து சூத்திரன் தோன்றினான். அப்ப என்ன கால்னா என்ன கம்மியான்னு கேட்டா முதல்ல போய் காலில் தானே விழறோம். பகவானுடைய முகத்தையா போய் தடவுறோம், இல்ல தோளையா போய் தொட்டு கும்பிடுறோம், இல்ல தொடையை தொட்டு கும்பிடுறோமா? முதல்ல போய் காலில் தானே விழறோம். பரமபுருஷனுடைய காலிலிருந்து வரக்கூடியவர்களை தானே போய் முதல்ல காலை தானே, பரமபுருஷனுடைய காலை தானே நம்ம ஆராதனம் பண்ணுகிறோம். அப்புறம் எப்படி அது தீண்டத்தகாத ஒரு விஷயமாக மாறும்? நடுவுல ஏற்பட்ட சில குழப்பங்கள், நடுவுல ஏற்பட்ட சில விஷயங்கள், அதனால இந்த விபரீதங்கள்லாம் ஏற்படுறது. வர்ணாசிரமம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் பொழுது நன்னாத்தான் இருந்தது. ஏன்னா அதுல சுயநலம் இல்லை. எப்போ ஒரு விஷயத்துல சுயநலம் கலந்துடுத்தோ அப்ப உடனே அது கெட்டு போயிடுறது. வர்ணாசிரமத்துக்குள்ள சுயநலம் கலக்க ஆரம்பிச்சது, அதனால வர்ணாசிரமம் இன்னைக்கு கெட்டு போச்சு. அடியோட இன்னைக்கு வர்ணாசிரமம் எங்கேயுமே கிடையாது. பிராமணன் பிராமணனா இல்ல, சத்திரியன் சத்திரியனா இல்ல, வைசியன் வைசியனா இல்ல, சூத்ரன் சூத்ரனா இல்ல. பாகவதத்துல சொல்லியிருக்கிறது போல பிராமணா இன்னைக்கு வெறும் சூத்திரதாரியாகத்தான் இருக்கிறான். வெறும் ஒரு கயத்தை கட்டின்னு இருக்கான், நானும் பிராமணன் சொல்லிக்கிறான், அவ்வளவுதான். நம்ம சத்சங்கத்தில் இருக்கிறவா அப்படி கிடையாது. ஆனா வெளியில இருக்கிறவா 99% இன்னைக்கு அப்படிதான் இருக்கா. அப்ப பிரம்மச்சாரியினுடைய தர்மம் என்ன அப்படின்னா அதை விஸ்தாரமாக சொல்லுகிறார். பிரம்மச்சாரிங்கிறவர் இந்த 16 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவர் 7 வயசுக்கே பூணல் போட்டுடணும், காயத்ரி உபதேசம் ஆயிடணும். அப்பதான் த்விஜன் அப்படின்னு ஆகிறான். 2 ஜென்மா, அம்மாவுடைய கர்ப்பத்திலிருந்து வெளியில வந்தது ஒரு ஜென்மம். பூணல் போட்டப்புறம் பிரம்மோபதேசம், உபநயனம்னு பேர். ஏன் உபநயனம்னு பேருனா அருகிலே அழைத்து செல்லுதல். எதுக்கு இந்த கயிறை நமக்கு கொடுக்குறா? ஏன் இந்த பூணல் நமக்கு கொடுக்குறா? யஜ்ஞோபவீதம், உபவீதம் ஏன் கொடுக்குறா?
பூணலுக்கு உபவீதம்னு பேர். இந்த உபவீதம் எல்லாருக்குமே இருந்தது, 3 வர்ணாசிரமத்துக்காரர்களுக்கும் இருந்தது. இன்னைக்கு அவ கல்யாணத்தன்னைக்கு மட்டும் சட்டைக்கு மேல போட்டுக்கிறா, அப்புறம் கழட்டி வச்சுடுறா. அது இருந்ததுங்கிறதுக்கான சாட்சி இன்னைக்கு நம்ம பாக்குறோம். வைசியால ஒரு கல்யாணம் நடக்கிறதுனா சட்டைக்கு மேல பூணல் போட்டுக்கிறா, அன்னைக்கு மட்டும் போட்டுக்கிறா, அப்புறம் கழட்டி வச்சுடுறா. அப்போ இந்த உபவீதம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இது நமக்கு எப்படி பெண்களுக்கு ஸ்திரீ தர்மத்துக்கு சொல்ல போறார். அடுத்தது ஸ்திரீகளுக்கு எப்படி மங்களசூத்திரமோ தாலியோ அது மாதிரி நமக்கு இது பரபிரம்மத்தோடு நம்மை சேர்ப்பதற்கு உபநயனம்னு பேர். மாம் தத்ர உபநய அப்படின்னா என்ன, அங்க கொண்டு போய் சேரு அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல பொருள். உபநய அப்படின்னா பக்கத்திலே அருகிலே எடுத்து செல்லுதல். எதை அருகிலே எடுத்து செல்லுதல்? நம்மளை பிரம்மத்தின் அருகிலே எடுத்து செல்லுதல். பிரம்மத்தை நோக்கி நாம் நடப்பதால் பிரம்மச்சாரி. முதல் நாள் நம்ம பிரம்மச்சரியத்தினுடைய சூக்ஷ்மத்தை சொல்லும் போது சொன்னோம், பிரம்மத்தை நோக்கி நடக்கக்கூடியதுதான் பிரம்மச்சரியம். அப்ப இந்த உபவீதம் போடுவதால் நம்ம பிரம்மத்தின் அருகிலே நாம் எடுத்து செல்லப்படுகிறோம். அதுக்கு தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் உபநயனம், அருகிலே எடுத்து செல்லுதல். எதற்கு அருகிலே? பிரம்மத்தின் அருகிலே எடுத்து செல்லுதல். பிரம்மத்தை நோக்கி நடப்பதால் அந்த ஆசிரமத்துக்கு பேரு பிரம்மச்சரியம். அப்ப பிரம்மச்சரிய ஆசிரமத்துக்கு உண்டான தர்மம் மட்டும்தான், தர்மத்தை தான் ஃபாலோ பண்ணணும். இந்திரியங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது, தரையில தான் உட்காந்துக்கணும், மெத்த மேல படுக்கக்கூடாது, பகல்ல தூங்கக்கூடாது, நிஷித்த வஸ்துக்களை சாப்பிடக்கூடாது, சந்தியாவந்தனம் 3 வேளையும் சந்தியாவந்தனம் பண்ணணும், சமிதாதானம் செய்ய வேண்டும். இதெல்லாம் பிரம்மச்சாரியினுடைய தர்மங்களாக சொல்லிக்கொண்டே வருகிறார். புலன் விஷயங்கள்ல ஈடுபடக்கூடாது, புலன் இன்பங்கள்ல ஈடுபடக்கூடாதுங்கிறதெல்லாம் பிரம்மச்சரிய ஆசிரம தர்மமாக சொல்லிக்கொண்டே வருகிறார். அடுத்தது கிரகஸ்தாசிரமம். அந்த கன்னிகாதானமாக 16 வயசுல சமாவர்த்தனம் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கிறதாக நம்ம சொன்னோம். கொடுத்ததுக்கு அப்புறமா அவன் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில, இல்லற வாழ்க்கையில ஈடுபட ஆரம்பிக்கிறான். அந்த இல்லற வாழ்க்கையில அவன் மற்ற 3 ஆசிரமிகளையும் கவனித்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு கிரகஸ்தாசிரமிக்கு உண்டு. கிரகஸ்தாசிரமி தான் சன்னியாசிக்கு சாப்பாடு போடணும், கிரகஸ்தாசிரமி தான் பிரம்மச்சாரிக்கு சாப்பாடு போடணும், கிரகஸ்தாசிரமி தான் வானப்பிரஸ்தா வந்தா அவளுக்கும் சாப்பாடு போடணும். இந்த 3 பேரையும் கவனிச்சுக்கிற பெரிய பொறுப்பு யாருக்குன்னா கிரகஸ்தாசிரமிக்கு தான் உண்டு. அதனால கிரகஸ்தாசிரமம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லறம் அல்லது நல்லறம் அன்று நம்மளுடைய ஔவையார் சொன்னதுக்கு காரணம் அதுதான். இல்லறம் ஏன் ரொம்ப பிரதானம் அப்படின்னா இதனாலதான், ஏன் தர்மத்தை காப்பாத்துறதுனால, தர்மத்தின் வழியில நடப்பதனால, இவன் மற்ற 3 ஆசிரமங்களுக்கும் அடித்தளமாக இருப்பதனால். ஏன்னா கிரகஸ்தாசிரமம் ஒன்று இல்லைன்னா அப்புறம் நாளைக்கு எங்க இருந்து புதுசா பிரம்மச்சாரி எங்க இருந்து வரப்போனா? வானத்துல இருந்து குதிக்க முடியாது. கிரகஸ்தாசிரமம் இருந்தா தானே அடுத்து குழந்தை பிறக்கும், குழந்தை பிறந்தா தானே பிரம்மச்சரிய ஆசிரமம், இன்னொரு குழந்தை பிறந்தா தானே அது அந்த 4 ஆசிரமங்களை தாண்டி போகிறதுக்கு. அதனாலதான் கிரகஸ்தாசிரமம் ரொம்ப முக்கியம். அந்த கிரகஸ்தாசிரமத்தினுடைய தர்மமாக 6 யஜ்ஞங்களை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதாக சொல்கிறார். 6 தொழில் உடையோர் அந்தனர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த 6 யஜ்ஞங்களை ஒரு கிரகஸ்தாசிரமி செய்து இந்த 3 வர்ணாசிரமக்காரர்களையும், இந்த 3 ஆசிரமக்காரர்களையும் காப்பாற்றி, பிரம்மச்சாரியையும் ஆசிரியம் கொடுத்து, சன்னியாசிக்கும் ஆசிரியம் கொடுத்து, வானப்பிரஸ்தாளுக்கும் ஆசிரியம் கொடுத்து இருக்க வேண்டியது கிரகஸ்தாசிரமியினுடைய கடமை. கிரகஸ்தாசிரமத்தில் இருந்தாச்சு, பேரம்பேத்தியெல்லாம் எடுத்தாச்சுன்னா அடுத்து வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு போயிடும். அப்புறம் அங்கே இருந்தோன்னா நம்ம வேண்டாத விருந்தாளியாக தான் இருப்போம். இன்னைக்கு சொல்லக்கூடாது, நிறைய இடங்கள்ல நமக்கு விருத்தாசிரமங்கள் வந்துடுத்து. பார்க்கறதுக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு காட்சி விருத்தாசிரமங்கள் தான். அப்பா அம்மாவை கூட வச்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை தான் கொண்டு போய் விருத்தாசிரமத்தில் விட்டுடுறா. ரொம்ப மகா பாபம். ஆனா புராணம் எப்படி சொல்றதுன்னா, அப்பா அம்மாவா கிளம்பி வானப்பிரஸ்தம் போயிடணும், அது அழகுங்கிறது. நான் உங்களை தான் செட்டில் பண்ணியாச்சுப்பா, இப்போ நீ கல்யாணம் பண்ணிட்டா, நீ குழந்தை பெற்றுட்டா, உன் குழந்தையும் நல்ல பெரிய ஆளாயாச்சு, அவனுக்கும் கல்யாணம் ஆக போகிறது. நாங்கள் இப்போ பரபிரம்ம தியானமாக நாங்கள் தனியாக போய் இருந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதாக அவள் வானப்பிரஸ்தாசிரமம். அவள் தனியாக போயிடணும், ஆம்படையானும் பொண்டாட்டியும் தனியாக சேர்ந்து அவள் தனியாக இருக்க வேண்டியது. இது வானப்பிரஸ்தாசிரமியினுடைய தர்மமாக சொல்லுகிறது. அந்த காலத்தில் வனத்துக்கு போனால், இந்த காலத்தில் தனியாக போய் உட்காந்துருந்தாலே வானப்பிரஸ்தம் தான். எனக்கு தெரிஞ்ச எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒருத்தர் வானப்பிரஸ்தாசிரமத்தை இம்மி அளவும் குறையில்லாமல் கடைபிடித்து வருகிறார். ஸ்ரீ வைஷ்ணவர் தான் அவர். வானப்பிரஸ்தாசிரமம்னா என்னங்கிறத அவரை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். தன் குடும்பம், தன்னுடைய மனைவி தனியாக வந்துட்டார், குழந்தைகள்லாம் தனியாக இருக்கு. அவர் மனைவி சமைச்சதை மட்டும்தான் அவர் சாப்பிடுவார், வெளியிலேருந்து எதுவுமே சாப்பிட மாட்டார். வானப்பிரஸ்தாசிரமத்தை அவர் கடைபிடிச்சுட்டு வர்றார் தனியாக இருந்து. வனத்துக்கு போனாரானா இல்லை, இப்போ நம்ம இருக்கிறது என்ன கான்கிரீட் ஜங்கிள் தானே சொல்கிறோம் ஆங்கிலத்தில், இதுவே வனம் தான். அடுத்ததாக இருக்கக்கூடியது, 4ஆவதாக இருக்கக்கூடியது சந்நியாசாசிரமம். சந்நியாசாசிரமம்னா எல்லாரும் என்ன நினச்சிக்கிறோன்னா,
நம்ம போய் சந்நியாசம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். நம்ம போய் சந்நியாசம் எடுத்துக்கிறது கிடையாது. சந்நியாசம் தானாக ஏற்பட வேண்டும். இந்த 3 ஆசிரமக்காரர்களுக்கும் பிராயஷ்சித்தம் உண்டு. பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் பிரம்மச்சரியம் தவறிட்டானே என்றால் பிராயஷ்சித்தம் உண்டு. ஸ்மார்த்த பிராயஷ்சித்தம் இவ்வளோ தடி புஸ்தகம், எல்லா பாபங்களுக்கும் பஞ்சமகா பாதகங்களுக்கும் எல்லாத்துக்கும் அதில் பிராயஷ்சித்தம் இருக்கு. கிரகஸ்தாசிரமி தன்னுடைய கடமைகளில் இருந்து தவறிவிட்டானே ஆனால் அதற்கு பிராயஷ்சித்தம் உண்டு. வானப்பிரஸ்தன் தவறதுக்கு வாய்ப்புகளே ரொம்ப கம்மி, அப்படியும் தவறிட்டானோ அதற்கும் பிராயஷ்சித்தம் உண்டு. சந்நியாசி மட்டும் ஒரு பாவத்தை செய்து விட்டானே ஆனால் அதற்கு பிராயஷ்சித்தமே கிடையாது. சந்நியாசாசிரமத்தில் இருந்து கொண்டு ஒரு பாவம் செய்து விட்டானே என்றால் அதற்கு பிராயஷ்சித்தம்ங்கிறதே கிடையாதுங்கிறதுனால சந்நியாசாசிரமம் அவ்வளோ சிரேஷ்டமானது. ஒரு பக்கம் அவ்வளோ சீக்கிரமாக அதை நம்ம போய் உட்காந்துடக்கூடாது, அதுவாக நமக்கு வரணும். அந்த பதமே சந்நியாசம் அப்படிங்கிறதே எல்லாம் நம்மளை விட்டு அகன்று போதல், எல்லாமே நம்மளை விட்டு விட்டு அகன்று போதல். தன்னுடைய ஸ்வரூபத்தை எல்லாத்திலையும் பார்த்தோம் என்றால் நான்கிறது போயிடும், எனக்கு மமகாரங்கிறது போயிடும். அது தனியாக வேறொரு வஸ்துவாக்கும், அது ரெண்டாவதா த்விதீயமான ஒரு வஸ்துவாக்கும், இரண்டாவது பட்ட ஒரு வஸ்துவாக்கும்னா தான் அதில் எனக்கு ஆசை வரும். ராகமோ துவேஷமோ ரெண்டாவது வஸ்து மேலே தானே வரும். ஒரு ஃபோன் இருக்குது அப்படின்னா நான் வேற, அந்த ஃபோன் வேற நான் நினச்சிக்கிறேன். அதனால தான் அந்த ஃபோன் எனக்கு வேணும்னு நான் ஆசைப்படுறேன். அதாவது நான் இல்லாத ஒரு வஸ்துவை பார்த்து தான் எனக்கு ஆசையோ கோபமோ உண்டாகும். ஒருத்தன் இருக்கா, அவனை கண்டா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னா அவன் வேற நான் வேறன்னு நினைக்கிறதுனால தான் அவனை கண்டா எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நான் நினச்சிக்கிறதுக்கு காரணம் என்ன? நான் வேற அவன் வேறன்னு நினைக்கிறதுனால தான். எனக்கு அந்நியமான ஒரு வஸ்து கிட்ட தான் எனக்கு ஆசையோ அல்லது துவேஷமோ உண்டாகும். நானே என்னை எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது சமதர்சனம் தானே. நானே என்னை விரும்ப முடியுமா? நானே என்னை வெறுத்துக்க முடியுமா? அந்த சமதர்சனம் எப்போ ஒருத்தனுக்கு சித்திக்கிறதோ அப்போ சந்நியாசங்கிறது தன்னாலே ஏற்படுகிறது. இது தானாகவே ஏற்படக்கூடியது. இது பல ஜென்மங்கள் கழித்து அவனுக்கு ஏற்படக்கூடிய உயர்ந்த அனுபவங்களின் மூலமாக ஒருத்தன் சந்நியாசாசிரமத்தை அடைய வேண்டும். சந்நியாசாசிரமத்தை அவ்வளோ சாதாரணமாக யார் ஒருத்தரும் எடுத்து கையாண்டுடக்கூடாது. ஆனால் கலியினுடைய லட்சணம் சந்நியாசம் இன்னைக்கு ரொம்ப மலிஞ்சு போயிடுத்து. போகிறவாளுக்கெல்லாம் சந்நியாசம் கொடுக்குறா சில இடங்களில். ஆனால் அப்படி கொடுக்கக்கூடாது. சந்நியாசங்கிறது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஆசிரமம் அப்படிங்கிறதாக சூத பௌராணிகர் சௌனகருக்கு சொல்கிறார். சொல்லிகிட்டே வரும்பொழுது இந்த 4 ஆசிரமங்களை பற்றின விசேஷங்களை சொல்லி முடித்து விட்டார். இதுதான்ப்பா 4 ஆசிரமம். இந்த 4 பேரும் இந்த 4 பேருக்கு விதிச்ச கடமைகளை செஞ்சுட்டே வரணும். எது? பிரம்மச்சாரி சந்தியாவந்தனாதிகளை பண்ண வேண்டும், தேவதா பூஜனம் பண்ண வேண்டும், வைஸ்வதேவம் முதலிய கர்மங்களை கிரகஸ்தாசிரமி செய்ய வேண்டும், வனத்துக்கு போய் தனியாக தன்னுடைய பாரியாலும் தானுமாக மட்டுமாக இருந்து பிரம்ம விசாரத்தை வானப்பிரஸ்தாசிரமி செய்ய வேண்டும். எல்லாத்தையும் விட்டுட்டு சர்வத்திர பிரம்ம தரிசனத்தை பார்த்து கொண்டு சமதர்சியாக இருந்து ஞானத்தை அடைந்து ஒருத்தன் சந்நியாசம் பண்ணிக்க வேண்டும். சந்நியாசம் பண்ணிக்கிறதுக்கு 2-3 விஷயங்கள் தான். ஒன்று, ஞானம் சித்திச்சிட்டதுனால சந்நியாசம், இல்லை முமுட்சுவாக ஞானத்தை வேண்டி மோட்சத்தை வேண்டி இருப்பதனால சந்நியாசம். அதனால தான் சன்னியாசிகள் எல்லாருக்குமே நம்ம தகனம் பண்ணுற கிரியை கிடையாது. ஏன்னா அவளுக்கு அடுத்த பிறப்பே இல்லை அப்படிங்கிறதுனால தகனம் பண்ணுற கிரியை கிடையாது. ஆனால் ஆசிரமம் மட்டிலும் ஒருத்தருக்கு மோட்சத்தை கொடுத்துடுமா அப்படின்னா கிடையாது. ஆசிரமம் மட்டிலும் மோட்சத்தை கொடுக்காது. எதற்காக அந்த ஆசிரமத்துக்கு போனாலோ, எதற்காக அந்த ஆசிரமத்தை ஆசிரயிச்சாலோ சந்நியாச ஆசிரமத்தை, அந்த சந்நியாசத்தை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். ஏன்னா அதற்கு பிராயஷ்சித்தம் கிடையாது. அதில் தவறு செய்து விட்டால் பிராயஷ்சித்தம் கிடையாது அப்படிங்கிறதாக இங்கே ஜாகிரதப்படுத்துகிறார் சூத பௌராணிகர் சௌனகர் மகரிஷி கிட்ட. இப்படியாக 4 விதமான வர்ணாசிரம தர்மங்களையும் 4 விதமான ஆசிரம தர்மங்களையும் சொல்லிட்டு 4 வர்ணாசிரமத்தை பற்றி அடுத்து சொல்றார். பிராமண ஜாதி, க்ஷத்ரிய ஜாதி, வைஷ்ய ஜாதி, சூத்ர ஜாதி 4 இருக்குப்பா. இந்த 4 விஷயங்களை எப்படி அந்த காலகட்டத்தில் இன்னைக்கு நம்ம ஹியூமன் எவல்யூஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது எப்படி எவால்வ் ஆச்சு அப்படிங்கிற கதைகளை சொல்றார். ஆதியிலே பிரம்மா ஒரு ஸ்திரீ புருஷ ரூபத்தை உண்டு பண்ணுகிறார். இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் இப்போ ஏற்பட்டு இவ்வளோ பெரிய லோகம் உண்டாயிருக்குன்னா அந்த மானச கல்பனை தான் காரணம். பிரம்மாவினுடைய மானச சிருஷ்டி ஏற்படுத்தி இந்த 4 விதமான ஆசிரமங்களை எல்லாம் ஏற்படுத்தினதுக்கு அப்புறமா இந்த தலையிலிருந்து பிராமணன் வந்தான், தோள்களிலிருந்து சத்திரியன் வந்தான், இதெல்லாம் சொல்லிகிட்டே வரும். பிராமணனுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தா அப்படின்னா, முதல்ல இந்த அக்னிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறார். முதல்ல இந்த அக்னிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறார். ஏணிப்படிகளில் மாந்தர்கள்,
அப்படிங்கிற ஒரு புஸ்தகம் மகாபெரிவாளனுடைய பூர்வாசிரம தம்பி சிவன் சார் எழுதின புஸ்தகம். அவசியம் எல்லாரும் படிக்க வேண்டிய புஸ்தகம். அதில் அத்தனை விஷயங்களும் ரத்தனங்கள் தான். ஒரு பக்கம் ஒரு வார்த்தை, அதில் இருக்கக்கூடிய கமா ஃபுல் ஸ்டாப் கொண்டு ரசித்து அனுபவித்து சிவன் சாரை நம்ம தொட்டு பார்க்கலாம். அந்த புஸ்தகத்தின் மூலமாக சிவன் சாரை நம்ம தொட்டு பார்க்கலாம்னு சத்தியமான வார்த்தை. சார் சொல்கிறார், இந்தியா மட்டும்தான், பாரத வருஷம் மட்டும்தான் தேவதா உபாசனையில் சிறந்ததுன்னு நினச்சிக்காதீங்க. எல்லா ஊருக்கும் உண்டு, கிரேக்கத்துலேயும் உண்டு, ஈஜிப்ட்லேயும் உண்டு அப்படிங்கிறதாக அந்த புஸ்தகத்தில் பெருசாக போயிட்டே இருக்கு. எதற்காக இந்த விஷயத்தை நான் இப்போ இங்கே சொன்னேன்னா, கிரேக்க புராண கதைகளில் ஒரு கதை, இப்போ நமக்கு எப்படி புராணங்கள் இருக்கோ இதே மாதிரி கிரேக்கர்களுக்கும் புராணங்கள் உண்டு. அந்த புராணத்தில் ஒரு கதை, அதில் ப்ரோமீத்தியஸ் எபிமீத்தியஸ் அப்படின்னு 2 பேர், ஜூபிட்டர் சாட்டன் அப்படின்னு நமக்கு இப்போ தெரிஞ்ச பேர்களை வச்சுட்டு நான் கதை சொல்கிறேன். சாட்டனுடைய பீரியட் கோல்டன் பீரியடாக இருந்தது. யாருக்கும் அகங்காரம், தம்பம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது, பொறாமை, மாச்சரியம் எதுவுமே கிடையாது. எல்லாரும் ஒன்றோடு ஒன்றாக அன்பாக வசுதெய்வ குடும்பகமாக வாழ்ந்து கொண்டு வந்த காலம். இப்படியே இருந்தால் நன்னா இல்லை, நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த சனி பகவானை என்ன பண்ணுறாருன்னா, இந்த சாட்டனை கீழே சிறையில் அடைச்சிட்டு ஜூபிட்டர் ஆட்சியை தன் கையில் எடுத்துக்கிறார். ப்ரஹஸ்பதின்னு சொல்கிறோமே, இந்த ஜூபிட்டர் ஆட்சியை தன் கையில் எடுத்துக்கொள்கிறார். எடுத்துட்ட உடனே முதல்ல இவாளுக்குள்ள ஒரு ஈர்ஷை, ஒரு பொறாமை, ஒரு கோபம், ஒரு மதம், ஒரு தர்ப்பம், இது எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுடுறார். அக்னியை இவா கையிலேருந்து பிடுங்கிடுறார். இந்த சாட்டனுக்கு 2 பிள்ளைகள், ப்ரோமீத்தியஸ் எபிமீத்தியஸ் அப்படின்னு 2 பேர். ப்ரோமீத்தியஸ் நாளைக்கு வரதை பற்றியே கவலைப்பட்டு இருப்பான், எபிமீத்தியஸ் நேற்றுக்கு நடந்த பற்றியே கவலைப்பட்டு இருப்பான். ப்ரோமீத்தியஸ் நாளைக்கு வரதை பற்றியே கவலைப்படுறவனா இருக்கிறதுனால அதனால ஒரு பிரயோஜனம், நாளைக்கு இப்படி ஆயிடுச்சுனா என்ன பண்ணுறது, நாளைக்கு இப்படி ஆயிடுச்சுனா என்ன பண்ணுறதுன்னு கவலைப்படுறதுனால அக்னியை திருடி கொண்டு இவாளோட கையில், பூமியில் வாழக்கூடிய மக்களின் கையில் கொடுத்துட்டு போயிடுறார். அதற்கு அவர் பின்னாடி தண்டனை அனுபவிக்கிறார் ப்ரோமீத்தியஸ். ஆனால் வானத்திலிருந்து, இறைவனுடைய ஆட்சியிலிருந்து முதலாக வழங்கப்பட்ட கிஃப்ட் எது அப்படின்னு பார்த்தோன்னா அக்னி தான். அதைத்தான் நம்மளுடைய வேதமும் சொல்கிறது. ரிக்வேதம் பூரா சாங்கோபங்கமாக அக்னியை தானே சொல்கிறது. அக்னிமீளே புரோஹீதம் யஜ்ஞஸ்ய தேவ மிருத்விஜம்னு ஆரம்பித்து முடிகிற சூக்தத்தில் சம்சமித்யுவசே விஷன்னக்னே விஸ்வான்யர்யா இளஸ்பதே சமித்யசேசனோ சூன்யாபார. அக்னியில் தானே முடியறது. அக்னியில் ஆரம்பித்து அக்னியில் தான் முடியறது. அக்னியை பற்றி தான் விஸ்தாரமாக சொல்கிறது. எல்லா சூக்தங்களும் அக்னியை பற்றிய சூக்தங்களாகவே நிறைய சூக்தங்கள் ரிக்வேதத்தில் இருக்கின்றன. இந்த அக்னி அவ்வளவு இம்பார்ட்டண்ட். ஆங்கிலத்தில் கூட ஒரு படம் உண்டு. என்னடா ஆங்கில படங்களை பற்றி பேசுகிறேனே நினச்சிக்க வேண்டாம், பார்த்தா உங்களுக்கு அப்போ தான் அது புரியும் எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் பார்த்துருப்பேன். கேஸ்டவே அப்படின்னு ஒரு படம். ஒரு தீபாந்தரத்தில் அவன் மட்டும் தனியாக போய் மாட்டிக்கொள்வான். அங்கே அக்னியை உண்டாக்கினோட தான் அவன் அடைகிற சந்தோஷம், அதுதான் ஆனந்தம். அந்த அக்னியை காப்பாற்றுறதுக்குன்னு ஒரு குலத்தை உண்டு பண்ணினா அந்த குலம் தான் பிராமண குலம். அதனால தான் சமிதாதானம் டெய்லி பண்ணணும். பிரம்மச்சாரியாக இருந்தால், கிரகஸ்தனாக இருந்தால் ஔபாசனம் டெய்லி பண்ணணும். இதில் ஒரே ஒருத்தருக்கு தான் அக்னிகாரியம் கிடையாது. யாரு? சன்னியாசாசிரமிக்கு அக்னிகாரியம் கிடையாது. சன்னியாசாசிரமத்தில் மட்டும் அக்னிகாரியம் கிடையாது, மற்ற 3 பேருக்குமே அக்னிகாரியம் உண்டு. அக்னியை சந்தானம் பண்ணிக்கொண்டே வர வேண்டும். அந்த அக்னியை சந்தானம் பண்ணிகிட்டே வர்றதுக்காகத்தான் இந்த பிராமண ஜாதி. 2 அக்னியை சந்தானம் பண்ணணும். ஒன்று வெளியில் இருக்கக்கூடிய பகிர்முகமாக இருக்கக்கூடிய அக்னி, இன்னொன்று அந்தர்முகமாக இருக்கக்கூடிய அக்னி. அது அந்தர்முகமாக இருக்கக்கூடிய அக்னி தான் வேதம். இந்த வேத சம்ரக்ஷணத்திற்காகவும் யஜ்ஞ சம்ரக்ஷணத்திற்காகவும் மட்டுமே இந்த பிராமண ஜாதி இருந்ததால் பிராமண ஜாதிக்கு அந்த காலத்தில் அவ்வளோ வசதி, அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுக்கு காரணம் அக்னி அந்த காலத்தில் அவ்வளோ அருமை. இன்னைக்கு மேட்ச் பாக்ஸ் வந்துடுத்து, லைட்டர் வந்துடுத்து. இன்னைக்கு நம்ம நினச்ச இடத்துல அக்னியை உண்டு பண்ணிக்க முடியும். அந்த காலத்தில் அப்படி கிடையாது. அந்த காலத்தில் அப்படி கிடையாதுங்கிறதுனால ஒவ்வொரு ஆத்துலையும் அந்த ஔபாசன அக்னியிலிருந்து தான் எல்லாமே எடுத்து பண்ணுவா. இல்லாட்டி பூத கண்ணாடியை வச்சு சூரியன்லேருந்து அக்னியை உண்டு பண்ணுவா. அதனால தான் சூரியனை பிரத்யக்ஷ தெய்வம்னு சொல்கிறோம். இல்லாட்டி அரணிக்கட்டையை கடைஞ்சு தான் அக்னி எடுக்கணும். இந்த அக்னி அவ்வளோ பிரதானமாக இருப்பதால் இந்த அக்னியை சம்ரக்ஷணம் பண்ணுறதுக்கு, வேதத்தை சம்ரக்ஷணம் பண்ணுவதற்காக இந்த பிராமண ஜாதி அப்படிங்கிற ஜாதி உண்டாச்சு. சரி, அப்புறம் இவாளை காப்பாற்றணுமே, ஒரு இடத்துல இருக்கிறவாளை இன்னொரு இடத்துல இருக்கிறவா காப்பாற்றணுமே, இப்படி மக்களை காப்பாற்றுவதற்காக க்ஷத்ரிய ஜாதிங்கிறது உண்டாச்சு. அப்புறம் வாணிபம் நடக்கணுமே, ட்ரேடு நடக்கலைன்னா எப்படி காசு புழங்கும்? காசு புழங்குறதுக்கு ஒரு ஜாதி வேணுமே, அதற்கு வைசிய ஜாதி. உட்காந்து அவள் தன்னுடைய தொழில்களை பார்ப்பதால் அவள் தொடையிலிருந்து வந்தா அப்படின்னு சொன்னான். வாயில் இருக்கக்கூடிய வேதத்தினால் முகத்திலிருந்து பிராமணன் வந்தான் என்றும், புஜபல பராக்கிரமத்தினால் மக்களை காப்பாற்றுவதால் தோள்களில் இருந்து க்ஷத்ரியன் வந்தான் என்றும்,
உட்கார்ந்த இடத்துல கொண்டே வேலையை செய்ய வேண்டும்ங்கிறதுனால தொடையிலிருந்து வைசியன் வந்தான் என்றும், நடந்து நடந்து மற்ற 3 வர்ணத்தார்களுக்கும் வேலை செய்ய வேண்டும் என்பதால் சூத்ரன் காலிலிருந்து வந்தான் என்றும் சொன்னார்களே ஒழிய சூத்ரன் கீழானவன், ஜாதிஹீனன், அவனுக்கு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதுக்காக சொல்லவே கிடையாது. சொல்ல போனா யஜ்ஞ யாகாதிகள் பண்றதும் நம்ம வாஜபேயம் பண்றதும் தான் கஷ்டம். இதுல இருக்கக்கூடிய சிரமங்கள் எதுவுமே சூத்ராளுக்கு கிடையாது. இதுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எதுவுமே அவளுக்கு கிடையாது. நமோந்தமான நமஹா நமஹா நமஹான் நமோ நமஹா நமோ நமஹான்னு சொல்லிகிட்டே இருந்தாலே அவளுக்கு சொர்க்கலோக பிராப்தி. எது ஈஸியா இருக்கு? பல் தேய்க்க கூடாது, அந்த இடத்த தாண்டி போகக்கூடாது, தானும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த இடத்துக்குள்ளேயே தான் இருக்கணும். அஹோராத்திரம் அதிராத்திரங்கள்லாம் நீங்க பார்த்துருக்கலாம், அதிராத்திர யஜ்யங்கள்லாம் பார்த்துருக்கலாம். யஜ்ய புருஷால தான் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ற. அட்லீஸ்ட் இன்னைக்கு நமக்கு அதுக்காவது வாய்ப்பு கிடைச்சிருக்கே, நம்ம ஆனந்தப்பட்டுக்கணும். அதிராத்திரம்லாம் இன்னைக்கு யூடியூப்ல போட்டேன்னா கிடைக்கும். இப்போ லேட்டஸ்டான அந்த அதிராத்திரம்லாம் கூட நீங்க பார்க்கலாம். சில பல யஜ்யங்களை வந்து நம்ம பார்க்க முடியும். கலிகாலத்தில் அஸ்வமேதம் கிடையாது, ஆனால் அது தாண்டி நடக்கக்கூடிய வாஜபேய யஜ்யங்கள், அந்த மாதிரி யஜ்யங்கள்ல சிலது போட்டு வச்சிருக்கா, அதெல்லாம் நீங்க பார்த்துக்கலாம். அந்த யஜ்ய புருஷால் அண்டர்கோ பண்ற விஷயங்கள் வந்து ரொம்ப நம்மளால செய்யவே முடியாத அசாத்தியமான விஷயங்கள். அப்படி இருந்தால்தான் ஒரு யாகம் செய்ய முடியும், ஒரு யஜ்யம் பண்ண முடியும். நினைச்சமேனிக்கு செஞ்சிட முடியாது. பிராமணனாக இருந்தால் மட்டுமே செஞ்சிட முடியாது. அதற்குன்னு இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள், அதற்குன்னு இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் ரொம்ப 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 ஜாஸ்தி. அப்படி இருக்கும் பொழுது கருணை கூர்ந்து இவன் மற்ற 3 பேருக்கும் வேலை செய்வதால் இவன் கார்த்தால ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை சுவாமி நினைச்சுண்டா போறோம், இவனுக்கு சொர்க்கலோக பிராப்தி கிடைச்சிடும் அப்படிங்கிறதாக நம்முடைய புராணங்கள் சொல்கின்றன. எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். நாரத மகர்ஷி தான் உசந்த நாராயண பக்தர் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும் பொழுது, உன்னை விட பெரிய பக்தன் ஒருத்தன் பூலோகத்தில் இருக்கான் அப்படிங்கும்பொழுது ஒரு குடியானவனை தான் அங்கே காட்டுறா. சதுர்த்த வர்ணத்தை சேர்ந்த சதுர்த்த வர்ணாசிரமி ஒருத்தனை தான் காட்டுறா. சூத்ரனை தான் ஒருத்தனை காட்டுறா. என்ன பண்ணுறான்னா, கார்த்தால வயல்வெளிக்கு போவான், சாயங்காலம் ஆற்றுக்கு வந்து படுத்துட்டுருவான். ஆனால் இவர் நேரம் ஃபுல்லாக நாராயண நாராயணன் சொல்லிகிட்டே இருக்கார். என்னை விட அவன் எப்படி வசந்துட்டான் அப்படின்னு கேட்கும் பொழுது, அவன் கார்த்தால எந்திரிச்ச உடனே நாராயணான்னு சொல்கிறார், சாயங்காலம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நாராயணான்னு சொல்கிறார். இந்த 2 வேளை நாராயணான்னு சொல்கிறார். நான் பகல் ஃபுல்லாக அஹோராத்திரம் நாராயணாங்கிறேன், அவன் கார்த்தால எந்திரிக்கும் போது மட்டும்தான் நாராயணாங்கிறான், ராத்திரி தூங்க போகும்போது மட்டும்தான் நாராயணாங்கிறான், எப்படி என்ன விட அவன் வசந்தவனாரான்னு கேட்கும்பொழுது, இத்தனை வேலைகளுக்கு நடுவில் அவன் கார்த்தாலையும் சாயங்காலையும் என்ன ஸ்மரணம் பண்ணுறானே அதான் முக்கியம் அப்படின்னா, அப்படிலாம் கிடையாதுன்னா அதுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறார். ஒரு தைல பாத்திரத்தை கையில் கொடுக்குறார். இந்த லோகத்தை சுற்றி வா, அந்த தைல பாத்திரத்தை கையில் வச்சுன்னு சொல்லும்போது அந்த தைல பாத்திரத்தை கையில் வச்சுட்டே சுற்றி வரார். ஒரு தடவை கூட நாராயண நாமத்தை அவர் சொல்லவில்லை. அப்ப சொல்றார், இத்தனை சம்சாரம்ங்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமா நாரதரே? இந்த இவ்வளவு கஷ்டமான சம்சாரத்திலும் அவனை நீ நினைக்கிறான்னா அதுதான் முக்கியம், அதனாலதான் அவனை சொன்னேன் அப்படிங்கிறதாக அந்த கதை மேல போகிறது. ஆனா இதுல என்ன நம்ம முக்கியமா எடுத்துக்க வேண்டிய விஷயம்னா, நாரதர் பண்ணக்கூடிய பக்தியை அவன் ஒரு தடவை நாராயணான்னு சொன்னாலே அது ஈக்குவேட் பண்ணிக்கிறார். அப்ப யாருக்கு இங்க ஏற்றம் ஜாஸ்தி, யாருக்கு பெருமை ஜாஸ்தி? ஒரு தலை இருக்கு, என்னோட தலை இருக்கு, என்னுடைய கால் இருக்கு, இந்த 2த்துக்கும் நான் வேறுபாடு பார்ப்பேனா? எனக்கு கால் வேண்டாம், காலை போய் நம்ம வெட்டின்றுவோமா? என்னுடைய அங்கம் தானே, என்னுடைய அங்கங்கள் தானே, என்னுடைய கைகள், என்னுடைய கால்கள், என்னுடைய தலை. இல்ல எனக்கு தலை தான் முக்கியம் அப்படின்னு நான் தலை மட்டும் தனியா தலையோட மட்டும் நான் பேச முடியுமா? தலையோட மட்டும் யாராவது இருக்க முடியுமா? கால் இல்லாம யாராவது நடக்க முடியுமா முதல்ல? அப்ப காலும் தானே பிரதானம், காலும் தானே முக்கியம், அதுவும் என்னுடைய அங்கம் தானே. அப்போ இந்த பாகுபாடுகள் எல்லாம் இப்ப ஏற்பட்ட மிஸ்கன்செப்ஷன்ஸ். வர்ணாசிரமம்ங்கிறது ஆதி காலத்துல சுயநலம் இல்லாத இருந்தபோது கரெக்டா இருந்தது. அவாளோட குலத்தொழில செஞ்சுட்டு இருந்தா. இன்னைக்கு பிராமணனா இல்ல, இன்னைக்கு சத்திரியனா இல்ல, வைசியனா இல்ல. பிராமணன் வைசிய தொழில பண்றான், வைசியன் சத்திரிய தொழில பண்றான், சத்திரியன் வந்து வைசிய தொழில பண்றான். அவன் ட்ரேடுக்குள்ள வந்துட்டான். செட்டியார் குடும்பத்துல பிறந்த ஒருத்தர் மிலிட்ரிக்கு போயிட்டார், சத்திரிய தொழில பண்றார். அப்போ இதுக்குள்ள வர்ணசங்கரம் ஏற்பட்டு, அதாவது வேலைகள் மாறிவிட்டன. அந்த காலத்துல இந்த வேலைன்னா அந்த வேலையை மட்டும் செஞ்சுட்டே வந்தா, இன்னைக்கு வேலைகள் மாறி போயிடுது. இன்னைக்கு சாதாரணமாகவே நம்ம பார்க்கறது இல்லையா, ஒரு பேச்சு வழக்கிலேயே நம்ம சொல்றது இல்லையா, ஓ அது அவர் பையனா அதனாலதான் அவ்வளவு நன்னா பேசுறான் சொல்றோமா சொல்லலையா? ஏன்? அந்த உயிரணு, அந்த பரமாணு அந்த குழந்தைக்குள்ள இருக்கிறதுனால தானே அப்பாவினுடைய குணம் பிள்ளைக்கு வரதுன்னு சொல்றோம். அப்ப அப்பா வேதத்திலேயே ஊறி 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 இருந்தாருன்னா அந்த அதுக்கு பிறக்கிற குழந்தைக்கு தானே வேதம் ஊறும். அந்த பரமாணுவிலிருந்து வந்த அடுத்த வித்து தானே, அந்த வித்துக்கு தானே வேதம் ஊறும். அதாவது தொழிலை, அதாவது பிசினஸை நடத்தி 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 இருக்கக்கூடிய ஒருவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தை பிசினஸ் தானே பண்ணும். அவனை பிசினஸ் பண்ணாம அவனை வெளியில வேற எங்கேயாவது அனுப்பிச்சா கஷ்டப்பட்டு நீ வந்து போய் நாட்டை காப்பாத்து அப்படின்னா அவனால பண்ண முடியாது. இதுக்கு தான் வர்ணாசிரமம்னு வச்சது. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் மாறி போயிடுத்து. அப்ப இந்த வர்ணாசிரம தர்மங்களை அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். பிராமணனுடைய வேலை அக்னியை சந்தானம் செய்வது,
பிராமணனுடைய வேலை வேத சம்ரக்ஷணம் தான் பிராமணனுடைய முக்கியமான கடமையாக இருக்கிறது. அடுத்து வைசியனுடைய கடமையாக இருக்கக்கூடியது நல்ல காரியங்களுக்கு, சத்காரியங்களுக்கு தானம் பண்ணுவது, சத்காரியங்களுக்கு வேண்டிய பொருட்களை கொண்டு போய் சேர்ப்பது, சந்நியாசாசிரமிகளை, பிரம்மச்சரிய ஆசிரமிகளுக்கு வேண்டுமான தானங்களை செய்வது. க்ஷத்ரியனுடைய கடமை என்ன? எல்லாரையும் காப்பாற்றுறது அப்படிங்கிறதாக ஒவ்வொரு வர்ணாசிரமத்தினுடைய தர்மத்தை சொல்லி கொண்டு வந்தார் சூத பௌராணிகர். இதை கேட்டுக்கொண்டே வந்த நம்முடைய சௌனக மகரிஷி அடுத்து பாரத வருஷத்தினுடைய பெருமையை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்க, பாரத வருஷத்தினுடைய பெருமையை சொல்கிறார். அப்பா, இதுதான் கர்ம பூமி. உலகத்திலே, இந்த பூலோகத்திலேயே எத்தனையோ தீபங்கள் தீபாந்திரங்கள் இருந்தாலும் கர்மபூமி அப்படிங்கிறது இந்த பாரத வருஷம் தான். இதை புராணம் சொல்ல வேண்டாம். இன்னைக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருக்கிறவாளே சொல்றா, இந்தியா இஸ் தி பூஜா ரூம் ஆஃப் த ஹோல் வேர்ல்ட் அப்படின்னு. இந்தியா தான் உலகத்தினுடைய பூஜை அறையாக விளங்குகிறது அப்படின்னு சொல்றான். இதைத்தான் நம்மளுடைய புராணங்களும் சொல்றது. இந்த பாரத வருஷம் இருக்கிறது, இந்த பாரத வருஷம் தான் இருக்கிறதுலேயே கர்ம பூமின்னு பெயர். இங்கு பண்ணக்கூடிய கர்மாக்களுக்குத்தான் பலன் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஃபோன் பண்ணி நேற்று கேட்டார், இந்த மாதிரி நான் ஜப்பான்ல இருக்கேன், எனக்கு அமாவாசை தர்ப்பணம் பண்ண, நேற்றுக்கு சந்திர கிரகணம் அங்கே தெரியறதுங்கிற தர்ப்பணம் பண்ணணும். நம்ம புராண வசனம் என்ன சொல்றதுன்னா, அது 2ஆம் பட்சம் தான் சொல்றது. தீபாந்திரங்களிலே பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்ம மனசாந்திக்காக பண்ணிக்கலாம், நமக்கு விட்டு போகாம இருக்குங்கிறதுக்காக நம்ம பண்ணிக்கலாமே ஒழிய அது 2ஆம் பட்சம் தான். கர்மபூமியாகிய பாரத வருஷத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் பிரதானம். அதனால தான் பிராமணா தீபாந்திரம் போகக்கூடாதுன்னு வச்சிருக்கிறதுக்கு அதுதான் காரணம். த்விஜர்களாக இருக்கக்கூடியவர்கள், பிராமணர்களாக இருக்கக்கூடியவர்கள் வேற தேசத்துக்கு போகக்கூடாது, வேற தீபத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு வச்சதுக்கு காரணம் கர்மா கட்டு போயிடுறது. கர்மா கட்டு போச்சுன்னா அதுக்கு பிராயசித்தை பண்ணணும், பண்ணிட்டாதான் உண்டு. இன்னைக்கு உத்தியோக நிமித்தமாக எல்லாருமே வெளியில தான் இருக்கா, அங்கேயும் விடாம பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றா, கேட்டுக்கிறோம், சந்தோஷம், அவ்வளவுதான். ஆனா அதற்குண்டான பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா கிடைக்காது. அது இங்க அதற்குண்டான பிராயசித்தமானும் பண்ணலாம், பிராயசித்தம் பண்ணினா அதற்குண்டான பலன்கள் கிடைக்கும். அப்போ பாரத வருஷத்தினுடைய மகிமையை பற்றி சொல்லுகிறார். இங்கேதான் இத்தனை விஷயங்கள் இருக்குப்பா, இங்கேதான் ஜோதிர்லிங்கங்கள்லாம் இருக்கு, இங்க இந்த மாதிரியான புண்ணிய கஷேத்திரங்கள், புண்ணிய நதிகள் இதெல்லாம் இங்கேதான் இருக்கு. கங்கா, யமுனா, சரஸ்வதி, காவேரி, நர்மதா, சிந்து எல்லா புண்ணிய நதிகளும் இங்கேதான் பிரவாகம் எடுக்கிறது. ஜோதிர்லிங்கமாக, ஜோதிர்மயமாக ஈஸ்வரன் இங்கேதான் 12 இடத்துல இருக்கார். அவங்க பாரத வருஷத்தினுடைய பெருமையை சூத பௌராணிகர் விஸ்தாரமாக சொல்லிக்கொண்டே போகிறார். அடுத்ததாக கேட்கிறார், ஸ்திரீ தர்மத்தை பற்றி சொல்ல வேண்டும். இந்த 4 வர்ணாசிரம தர்மத்தை பத்தி சொன்னார், 4 ஆசிரம தர்மத்தை பத்தி சொன்னார். ஆனா ஸ்பெஷலா ஸ்திரீ தர்மம் அப்படின்னு கேட்கறதுக்கு காரணம் என்னன்னா, ஸ்திரீ தர்மம் தான் பிரதானம். இன்றைய மாடர்ன் சயின்ஸ் முதல்ல பெண் தான் தோன்றினால் அவன்கிட்ட இருந்துதான் ஆண் அப்படிங்கிற ஸ்பீஷிஸ் உண்டாச்சு அப்படிங்கிறதாக ப்ரூஃப் கொடுக்குறான். ஸ்திரீ தர்மம் முதல்ல கெட்டுடுச்சுன்னா மற்ற தர்மங்கள் தன்னாலேயே கெட்டுடும். ஏன்னா முதல்ல ஆதி காரணம் ஸ்திரீ தான். ஒரு குழந்தை பிறக்கிறதுனா அதுக்கு காரணம் ஸ்திரீ தான். இப்படி இருக்கிறதுனால ஸ்திரீ தர்மம் கெட்டுவிடக்கூடாது. அந்த ஸ்திரீ தர்மம் கெடக்கூடாதுங்கிறதுக்காக ஸ்திரீ தர்மம் என்னங்கிறத சொல்றார். ந ஸ்திரீ சுவாதந்திரியம் அர்ஹதி அப்படிங்கிற மனுவினுடைய ஸ்லோகத்தை வைத்துக்கொண்டு இவாள்லாம் அடக்குமுறையாளர்கள், இவா மேல் சாவனிஸ்ட் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கா. ஒருத்தர்கிட்ட நம்ம சப்மிட் பண்ணிக்கிறது தான் இருக்கிறதுலையே ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது. நம்மளை ஒருத்தர்கிட்ட சப்மிட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். சத்குருநாதனுடைய சரணாரவிந்தத்தில் நம்ம போய் விழுந்து நம்ம அவர்கிட்ட ஆசிரியை எடுத்துட்டதுக்கு அப்புறம் தானே வாழ்க்கையை நம்ம சுதந்திரமா அனுபவிக்கிறோம். அது வரைக்கும் நமக்கு எவ்வளோ கஷ்டங்கள். நாளைக்கு காசு எங்கேருந்து வரும், இன்னைக்கு இவனுக்கு கடன் கொடுக்கணுமே, நான் அவனுக்கு அது செய்யணுமே, இவனுக்கு இது செய்யணுமே. ஏன் சத்குருநாதனுடைய சரணாரவிந்தங்களில் போய் நம்ம தஞ்சம் புகழல, சத்குருநாதர் காலில் போய் விழுந்துட்டோம், சுவாமி நான் உன்னுடையவன் அவர் காலில் போய் விழுந்துட்டோம், எனக்கு சுதந்திரமே வேண்டாம் நீயே பார்த்துக்கோன் அவர் காலில் விழறது தானே பெரிய சுதந்திரம். இன்னைக்கு நான் கவலையே படலையே, நிশ্চিந்தையா இருக்கேன், நிஷ்கவலையா இருக்கேனே, என் வேலைகள் அதுவாகவே நடக்கின்றனவே. எப்படி நடக்கிறது? ஏன்னா என்ன நான் ஒப்பு கொடுத்துட்டேன், என்ன நான் ஒப்பு கொடுத்துட்டதுனால என் வேலை அதுவாகவே நடந்து கொண்டு வருகிறது. அனன்யா சிந்தையந்தோமாம் ஏஜனா பரியுபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியகம். நான் வகிக்கிறேன்கிறார் பகவான். அவனுடைய யோகக்ஷேமத்தை நான் வகிக்கிறேன். எவன் ஒருவன் அனன்யம் என்னையே நினைச்சுட்டு இருக்கானோ, இரவு பகல் அகோராத்திரம் என்னையே ஜபம் பண்ணிட்டு இருக்கானோ, என்னையே நினைத்து கொண்டிருக்கிறானோ, அவனுடைய யோகக்ஷேமத்தை நான் பார்த்து கொள்கிறேன் அப்படிங்கிறார் பகவான். அதனால தான் ஸ்திரீ தர்மத்தை எப்படி நம்மளுடைய இதுல வச்சிருந்தா அப்படின்னா,
முதல்ல ஸ்திரீ தன்னுடைய தகப்பனாரை ஆசிரியித்திருக்கா, அப்புறம் தன்னுடைய பிராத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய உடன் பிறந்தவர்களை ஆசிரியித்திருக்கா, அப்புறம் பர்த்தா என்று சொல்லக்கூடிய கணவனை ஆசிரியித்திருக்கிறாள், அப்புறம் புத்திரன்கிற சொல்லக்கூடிய குழந்தையை, தன்னுடைய குழந்தையை, தன் பையனை ஆசிரியித்திருக்கா. இப்படி ஒவ்வொருத்தரையும் ஒரு ஒரு காலத்துல ஆசிரியத்து இருக்கிறதுனால அவளுக்கு எந்த விதமான கவலையுமே அவளுக்கு கொடுக்கக்கூடாது, அவளை மகாராணியா வச்சு காப்பாற்றணுங்கிறது தான் நம்மளுடைய தர்மத்தினுடைய நோக்கம். ஏன் இந்த புராணம் பேரே என்ன? காயத்ரி புராணம். காயத்ரியை தானே பரமான தேவதையாக வைத்துக்கொண்டு இந்த புராணத்தை சொல்லிக் கொண்டு வருகிறோம். ஸ்திரீ தானே. இப்ப முதலே என்ன சொன்னோம்? சக்திங்கிறது ஸ்திரீன்னு தானே சொன்னோம். ஸ்திரீ ரூபமாகத்தானே அந்த சக்தி விளங்குகிறதுன்னு சொன்னோம். ஸ்திரீ ரூபம் இல்லைன்னா அது வெறும் சத்தா மாத்திரமாக, நிர்விகாரமாக, நிர்குண பிரம்மமாகத்தானே இருக்கும் அந்த பரமபுருஷனே. அந்த பரமபுருஷனே வேலை செய்வதற்கு காரணமாக ஒரு ஸ்திரீ தானே அமைகிறாள். அப்ப அந்த ஸ்திரீ அப்படி குறைச்சு மதிப்பிட்டுடுவோமா, இல்ல ஸ்திரீ அப்படி அடக்குமுறை பண்ணிடுவோமா? கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படி எழுதினா அப்படின்னா, ஒருத்தரை அண்டி இருக்கும் பொழுது அவள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இன்னைக்கு அதை தப்பா புரிஞ்சுட்டோம். ஏன் நீ மட்டும்தான் வேலைக்கு போவியா, நான் வேலைக்கு போகக்கூடாதா? ஏன் நீ மட்டும்தான் சம்பாதிப்பியா, நான் சம்பாதிக்க கூடாதா? ஸ்திரீ தர்மம் தான் முதல்ல கெடும். பாகவதமே சொல்றது ஸ்திரீ தர்மம் தான் முதல்ல கெடுறது. ஸ்திரீ தர்மம் கெட்டு போச்சுன்னா அடுத்து வர்ணாசிரம தர்மங்கள் கெட்டு போயிடுறது. ஒரு ஸ்திரீ ஒரு வர்ணாசிரமத்திலிருந்து இன்னொரு வர்ணாசிரமத்தில் போய் கல்யாணம் பண்ணிடுறா, வர்ணசங்கரம் நடந்துடுறது. எப்போ வர்ணசங்கரம் நடந்துடுத்தோ அதுக்கப்புறம் அவ்வளோதான். அந்த பிள்ளைக்கு தன் தகப்பனார் தாயார் போனா கூட ஒரு எள்ளும் தண்ணி இறைக்கிறதுக்கு உண்டான அதிகாரம் கூட அவனுக்கு போயிடுறது. ஒரு மாற்று ஜாதியில் இப்போ கன்வெர்ட் விவாகம்லாம் பண்ணிட்டானா அவ்வளோதான். அந்த 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 புத்திரன் அவ அப்பா அம்மாவுக்கு பிண்ட பிரதானம் கூட பண்ண முடியாது. அப்படிங்கிறதாக நம்முடைய சாஸ்திர வசனங்கள் இருக்கின்றன. அப்போ ஸ்திரீ தர்மம் ஏன் முக்கியம்னா, ஸ்திரீ தர்மம் இதனால முக்கியம். அந்த ஸ்திரீ தன் குலத்தை வாழ்வாங்கு வாழ செய்ய வேண்டும். அந்த ஸ்திரீ தன் குலத்தை மேலே எடுத்துக்கொண்டு போக வேண்டும். அப்படிங்கிறதுனால ஸ்திரீ தர்மம் பிரதானம். அந்த ஸ்திரீக்குண்டான தர்மங்களை சொல்லுகிறார். ஸ்திரீகள் இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதா. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்திரீ தர்மங்கள் தான். விசேஷமாக நமக்கு தெரியாது, நம்ம சத்சங்கத்தில் இருக்கிறவர்களுக்கு தெரியாத விஷயங்கள் இல்லை. இருந்தாலும் கார்த்தாலிருந்து சொல்லிகிட்டே வரேன். சூரியோதயத்துக்கு முன்னாடியே எழுந்து விட வேண்டும். கணவன் இருக்கும் பட்சத்திலே, அதாவது மனைவியாக இருக்கும் பட்சத்திலே கணவன் சாப்பிட்ட பின்புதான் மனைவி சாப்பிட வேண்டும். பர்த்தாவை ஆசிரியத்து தான் மனைவி இருக்க வேண்டும். பதிவிரதா தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். யார் ஒருத்தரை ஆசிரியத்திருக்கிறாளோ, அதாவது அப்பாவை ஆசிரியத்திருந்தாலோ, பிராத்தாவை ஆசிரியத்திருந்தாலோ, பர்த்தாவை ஆசிரியத்திருந்தாலோ, அவர்கள் சொல்லும்படி அவர்களுக்கு வேண்டுங்கிற விஷயங்களை இவர்கள் செய்து கொடுப்பதாலே அவர்கள் செய்யும் தர்ம காரியங்களின் பலன்கள் பூராவும் இந்த ஸ்திரீக்கு கிடைத்து விடுகிறதுங்கிறதாக புராண வச்சனம். இப்போ நம்ம சுப்பிரமணிய அண்ணா இந்த பாராயணங்கள்லாம் நடத்திட்டு வரார். அவருக்கு வேணுங்கிற சிசுருஷியை செய்யறதுனாலேயே பிரசன்னாமணிக்கு இந்த புண்ணியங்கள் எல்லாமே சித்திச்சிடுறது. அதுல சந்தேகமே கிடையாது. அந்த மண்ணிங்கிற ஒருத்தி இருக்கிறதுனால தான், அவள் அதுக்கு சப்போர்ட் பண்றதுனால தான் இங்க தர்மம்ங்கிற ஒன்னே நடக்கிறது. அப்ப அந்த தர்மத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியது எது? ஸ்திரீ தர்மம். அந்த ஸ்திரீ அதுக்கு சப்போர்ட்டிவா இல்லைன்னா இந்த தர்மமே இங்க நடக்காது. அப்ப இதைத்தான் ஸ்திரீ எப்படி இருக்கணும் அப்படின்னா, சப்போர்ட்டிவாக இருக்க வேண்டும். நடக்கக்கூடிய தர்மங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். இந்த தர்மங்களை செய்யலாமே, அந்த தர்மங்களை செய்யலாமே சொல்ல வேண்டும். அதனாலதான் சொல்கிறார், இல்லால் அகத்திருக்க இல்லாதது ஒன்றும் இல்லை. ஆத்துக்காரி இருந்தானா இல்லைங்கிற விஷயமே அங்க இருக்காதான், இன்மைங்கிற விஷயமே அங்க இருக்காதான். இப்படியாக ஸ்திரீ தர்மத்தினுடைய விவேச்சனத்தை, அதனுடைய விளக்கங்களை எடுத்து சொல்லிக் கொண்டு வருகிறார் சூத பௌராணிகர் சௌனக மகரிஷியிடம். இதோட இந்த பாரத வருஷ மகிமையையும் சதாச்சார வர்ணனையும், இந்த 4 வர்ணாசிரமிகளுடைய தர்மத்தையும் 4 ஆசிரமிகளுடைய தர்மத்தையும் விஸ்தாரமாக சூத பௌராணிகர் சௌனக மகரிஷியிடம் சொல்லி இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணுகிறார். மேல நாளைக்கு 5:30 மணிக்கு கதை. முக்தா வித்ருமஹே மணீளதவளச்சாயை முகை ஸ்ரீக்ஷணைஹ யுக்தாமிந்துகலாம் நிபத்தமகுடாம் தத்வார்த்தவர்ணாத்மிகாம் காயத்ரி மரதாவயாங்குஷகஷாம் சுப்ரம் கபாலம் கதாம் शङ्खं चक्रमदारविन्दयुगलां हस्ते वहन्तीं भजे. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः. गुरवे सर्वलोकानां विषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः. न गुरोः अधिकं तत्त्वं न गुरोः अधिकं तपः तत्त्वज्ञानात् परं नास्ति तस्मै श्रीगुरवे नमः. अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्.